அன்பு உள்ளங்களே, ஆஸ்னல் லஞ்சங்களே, வடலண்டன் ஆஸ்னல் தமிழ் பாட்காஸ்டின் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை பேரன்புடனும் பெரும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்கிறோம். இது நம்மளுடைய எபிசோட் 464 நினைக்கிறேன். எஸ் 464ல நேத்து நம்ம வந்து மட்ரிடோட விளையாடி செகண்ட் லெக் சாண்டியாகோ பர்னபாவில் ரெமோண்டாடான்னு சொன்னது, ரெமோன்லாம் தர முடியாது போடான்னு சொல்லி மேட்சை முடிச்சு ஜெயிச்சுட்டு வந்து 5-1 அக்ரிகேட்ல நம்ம வந்து முடிச்சு இந்த செகண்ட் லெக்கோட ரிவ்யூ தான் பண்ண போறோம் இந்த எபிசோட்ல. ரிவ்யூல வேற ஒரு டீம் பார்த்திருப்பீங்க, ரிவ்யூக்கு அப்படியே வேற ஒரு டீம். ஏன்னா எங்க டீம் அவ்வளோ பெருசு, அவ்வளோ பேர் வச்சிருக்கோம் பேசணும் துடிக்கிறதுக்கு. அதனால ரிவ்யூல டோட்டலி வேற ஒரு டீமோட இன்னைக்கு நான் உங்களுடைய ஹோஸ்ட் அருண் வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன ஜாயின் பண்றது மாதவன், நிக்கில் ஸ்ரீராம், பரத் மற்றும் ஆதித்யா கஷ்யப். வணக்கம் கைஸ். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் தமிழ பண்பாடு மெயின்டைன் பண்ற மாதிரி வணக்கம்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம் கையை கூப்பிட்டு. எஸ், அமேசிங் ஸ்டார்ட் டு தி ஷோ ஆல்ரெடி. எஸ், இந்த எபிசோட்ல நாங்க வந்துட்டு சொன்ன மாதிரியான ரிவ்யூ தான் பண்ண போறோம். செகண்ட் லெக் கேம் ஃபேண்டாஸ்டிக் கேம் நடந்துச்சு பர்னபாவில். அந்த ஃபேக்டரி ஆஃப் ட்ரீம்ஸ், அது பேர் என்னமோ சொன்னாங்களே, ஏதோ ஒரு பேர் ஃபேக்டரி ட்ரீம் சொன்னாங்க. ஆரம்பத்திலேயே கொஞ்சம் ஓவரா போவேன். சரி, ஓகே, திருப்பி வந்துருவோம், நம்ம லைனுக்கே வந்துருவோம். பட் எஸ், இந்த கேமோட ரிவ்யூ தான் பண்ண போறோம் இந்த எபிசோட்ல. தேங்க்ஸ் லாட் ஃபார் ஆல் த சப்போர்ட். பல பேர் வந்துட்டு ரிவ்யூ எபிசோட பார்த்துட்டு நாங்க ஜெயிப்போம், நீங்க ஜெயிப்போம், அப்படி ஜெயிப்போம், இப்படி ஜெயிப்போம்னு சொன்னீங்க. ஏதோ ஒரு வழியில நம்ம ஜெயிச்சிட்டோம். ஏதோ ஒரு வழின்னு சொல்றது கூட வந்து ஒரு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் மாதிரி தான் இருக்கு. ப்ராப்பரா பிளான் பண்ணி தான் ஜெயிச்சோம் அந்த மேட்சை. எஸ், this episode is going to be all about that game. And yeah, thanks a lot for all your support. மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்க காமெண்ட் செக்ஷன்ல நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. அண்ட் எஸ், வித் தட் அவுட் ஆஃப் தி வே அப்படியே ஷோக்குள்ள போயிடலாம். திருப்பி மறுபடியும் அதே தான். ஃபர்ஸ்ட் லைக்ல எப்படி வந்து என்ன பேசுறோம், எப்படி பேசுறோம்னு ஆக்சுவலா ப்ரிப்பேர்லாம் பண்ணி வச்சிருந்தேன். இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னு. ஆனா இதை ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ண நம்பினதுக்கு அப்புறம் நான் வந்து யோசிச்சு வச்சதெல்லாம் லைட்டா மறந்து போச்சு. அதனால தான் படார்னு யூஸ்வலா பொதுவா போடுற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் அஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு டாபிக்கா இந்த எபிசோட்ல பேசுவோம் நம்ம. ஸோ கோயிங் இன் டு த எபிசோட், ஃபர்ஸ்ட் தாட்ஸ்ல ஸ்டார்ட் பண்றோமே. நிக்கில் ஸ்ரீராம் தலைவா, நீ தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்க, நீ சொல்லு. இட்ஸ் நைஸ் டு பி பேக். எதுக்கும் இவ்வளோ கேப்புக்கு அப்புறம் அதுவும் கரெக்டான எபிசோட், கரெக்டான மூமெண்ட்ல இது வருது. எனக்கு ரொம்ப இட்ஸ் த்ரில்லிங். நிஜமாவே இது வந்து ஒரு 3 மணி நேரம் தான் தூங்கி இருக்கேன். ஃபுல்லா மேட்ச் பார்த்துட்டு அப்புறம் காலைல ஃபுல் ஒர்க் டே. ஆனா வந்து இந்த அளவுக்கு எனர்ஜி எனக்கு வந்து ஒரு முந்தின நாள்ல ஈவன் when I slept 8 hours கூட ஃபீல் ஆனது இல்ல. The whole day just buzzing, just so much positivity, so much belief. உன்னோட ட்ரெய்னர் வந்து கேட்டானா கேப்பா, அடங்கோ நான் உனக்கு வொர்க் அவுட் பிளான்லாம் போட்டு கொடுத்து டயட் பிளான்லாம் போட்டு கொடுத்தா நீ மட்ரிட் மேட்ச் பார்த்துட்டு எனர்ஜி வருதுன்னு சொல்றியா நீ? அம்மா 3 மணி நேரம் தூங்கிட்டு எப்படிடா இவ்வளவு வந்து உயிரோட இருக்கு? நிஜமாவே அந்த மாதிரி தான் இருக்கு. லைக் everything that can go right in the world is going right மாதிரி இருக்கு இப்போ. அதனால வந்து I mean just the power of சினிமால படத்துல வருமே வந்து ஒரு லவ் பண்ணா அப்படியே எல்லாமே அழகா தெரியும், அப்படியே எல்லாமே மாறும் அப்படின்னு. அது மாதிரி தான் நிஜமாவே வாழ்க்கை அது மாதிரி தான் இருக்கு. The 2 hours yesterday watching the match, அந்த அட்மாஸ்பியர் அது பாக்குறது. See, honestly நான் ஒன்னு சொல்றேன், இந்த ரெமோண்டாடா ஷூர் அந்த நரேட்டிவ்லாம் நிறைய இருக்கு. கம்பேக் ஒரு டீம் பண்ணணும்னா பண்ண முடியும். யூசிஎல்னா அது மெட்ரிட் தான். அது நம்மளுக்கு எல்லாருமே தெரியும். எவ்வளவு கம்பேக்ஸ் நம்ம பார்த்திருக்கோம், எவ்வளவு மேட்ச். நான் ஆக்சுவலி ஒரு ரியல் மெட்ரிட் ஃபேனா நான் எவ்வளவு வாட்டி என்ஜாய் பண்ணிருக்கேன். சோ அதுவும் எனக்கு ஐ எம் வெரி அவேர். லைக் அந்த இது லா டெசிமா ஜெயிக்கிறதுக்கு அத்லெட்டிகோ மெட்ரிடோட லாஸ்ட் மினிட் சர்ஜியோ ராமோஸ் ஈக்குவலைசர் அண்ட் தென் 3 goals in extra time, அதெல்லாம் நான் ரசிச்சு பார்த்திருக்கேன். So every time when they come back, you know that இந்த பாசிபிலிட்டி எப்பவுமே இருக்கு. சோ 3-0 அவங்களை வந்து ஹோம்ல ஜெயிச்சுட்டு சாண்டியாகோ பெர்னபேயோ போகணும்னா இட்ஸ் அ டன் டீல்னு யாருக்குமே தோணி இருக்காது. ஆனா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபேக்ட் ஆக்சுவலி 3rd மினிட்ல வந்து கிலியன் எம்பாப்பே ஒரு ஆஃப் சைட் கோல் போடுவோம். அதுக்கப்புறம் வந்து எக்ஸெப்ட் ஃபார் த நான் பெனல்டி மோமெண்ட் அவங்கள சான்ஸ் கிரியேட் பண்ண விடல. சோ பேசிக்கலி என்னன்னா நான் என்ன சொல்றேன்னா, இந்த 3-0 ஒரு லீடை எடுத்துட்டு வந்து 2வது லெக்க நம்ம எப்படி ஆடணுமோ அப்படி ஆடி இருக்கோம். நம்ம பிளாஷியா ஆடாம நம்ம திரும்பி ஒரு 3-0 ஜெயிக்கணும்னு இந்த இன்டென்ஷன் இல்லாம என்னவா இருந்தாலும் இந்த மேட்ச ஹோல்ட் பண்ணி 0-0 தூக்கிட்டு போனாலும் அது பெரிய விஷயம், நல்ல ரிசல்ட்னு சொல்லிட்டு தான் இறங்கினோம். நம்ம டிஃபென்சிவா இறங்கல, ஆனா டிஃபென்சிவ்லி சாலிடா இறங்கினோம். அட்டாக்லயும் இருந்தோம், மோமெண்ட்ஸ் அட்டாக் மோமெண்ட்ஸ் இருந்தது. டெஃபினெட்லி அந்த பெனல்டி கான்ட்ரோவர்ஷியல் டெசிஷன். ஆனா ஒரு விஷயம் அதை பத்தி I just want to end by saying, நான் வந்து கடந்த
பல வருஷமா நான் வந்து ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். ஆர்சனல் மேட்ச் இபிஎல்ல பாக்கறச்ச என்னைக்காவது ஒரு நாள் வந்து 2 விஏஆர் டெசிஷன் பேக் டு பேக் இவ்வளவு க்ளோஸா நம்ம ஃபேவர்ல போய் எனக்கு ஞாபகம் இல்ல. அதனால அது நடக்கறச்ச ஓ இதுதான் நார்மலா, இதுதான் எல்லா டீமுக்கும் நடக்குமான்னு தோணுது. அதுவும் வந்து எப்போ ஒரு மெட்ரிட்டோட நிக்நேமே எல்லாருக்குமே people who hate them I know they call them Real Madrid. அந்த ஒரு narrative ஓடிட்டே இருக்கு. அதாவது VAR and all the referees everybody UEFA itself is helping Real Madrid to win the league ன்னு. அந்த மாதிரி narrative நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன், நிறைய வாட்டி ஃபேஸ் பண்ணிருக்கேன், நிறைய வாட்டி நான் I've had to defend Madrid and say it doesn't matter. ஆனா இதே மொமெண்ட் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நியாயமான விஷயம். ஏன்னா both the calls according to me were Perfect. the VAR helped decide the correct decision. ரெண்டுமே could have gone either way, but VAR gave enough evidence to go in a way that favored us. I'm not used to. So அதுவே வந்து ஒரு victory மாதிரி இருக்கு. You know, but yeah, நிஜமாவே I think ஒரு நம்ம as fans நம்ம வந்து இந்த லாஸ்ட் 1 வீக்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய விஷயம் பார்த்திருக்கோம், நிறைய பயம் காட்டி இருக்கோம். ஐயோ கம்பேக் பண்ணிடுவாங்கன்னு. பட் அந்த ஒரு தைரியம், அந்த லேக் ஆஃப் ஃபியர் காட்ட வேண்டியவங்க வந்து were on the pitch and they did that. அதுதான் மெயின் மேட்டர். பயமே தெரியாது சார். இப்போ வந்து நம்ம ஃபேன்ஸ் வந்து பயமே இல்லாம ஜெயிச்சிரும் சொல்லிட்டு நம்ம பிளேயர்ஸ் ஆன் தி பிட்ச்ல ஃபியர் பண்ணாங்கன்னா வேஸ்ட். தேர் இஸ் நோ பாயிண்ட். நம்ம as fans நம்ம ஃபியர் பண்ணிருக்கோம். ஆனா பிளேயர்ஸ் went there, did their job thoroughly professional. Yeah, and absolutely. ultimately I mean அந்த 3-0 இருக்கு இல்ல doesn't matter. இந்த கேம் மட்டும் நம்ம எப்படி ஆடணும்னா அல்டிமேட்லி பெர்னபேயு போயிட்டு ஒரு 2-1 ஜெயிச்சிட்டு வந்திருக்கோம். That you know that as a standalone result itself this is a great result. Absolutely. Yeah. That 2-1 resultங்கிறது definitely yeah. அது வந்து like even if you didn't have that 3-0 இருந்தது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு உள்ள போறப்பவே. ஓகே அந்த ஒரு குஷன் இருக்குடா நம்மளுக்கு உள்ள போறான்னு. பட் அதை தாண்டியுமே நம்ம விளையாடின விதம் வந்துட்டு நீங்க எங்களை அடிங்க நாங்க வாங்கிக்கிறோம், நாங்க அதுக்கப்புறம் திருப்பி ஒரே குத்தி உங்களை அப்படிலாம் இல்ல, அடிச்சா திருப்பி அடிப்பேன் நானும், நீ சான்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் திருப்பி அடிக்க போறேன் உன்னை. அப்படிதான் விளையாடணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் எண்ட்ல கூட எனக்கு தோணல இந்த மாதிரி மெட்ரிட் இஸ் a team that is 3-0 down ன்னு. அந்த ஒரு urgency இல்ல, அந்த ஒரு relentless attack இல்ல. அதாவது நம்ம வந்து we have faced teams where relentlessly they attack, like City in the second half of that game when we are down to 10 men. relentlessly attack பண்ணாங்க, நம்ம செம்மையா டிஃபெண்ட் பண்ணோம். அந்த ஒரு நம்மளோட ஒரு அதேதான் இது அட்டாக் வின்ஸ் மேட்சஸ், டிஃபென்ஸ் வின்ஸ் டைட்டில்ஸ் அப்படிங்கிற விஷயம் நம்ம வந்து ஃபுல்லா உள்ள வாங்கிட்டு நம்ம டிஃபென்சிவ் ஃபர்ஸ்டா இருக்கும். அதே ஆட்டிடியூட் தான் we took to Madrid. ஆனா அவங்கள்ட்ட இருந்து அந்த urgency ஃபீலே அல்ல. அவங்க வந்து ஒரு கேஷுவல் லீக் கேம் மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணாங்க. சோ ஐ டோன்ட் நோ வெதர் இந்த ரெமோண்டாடா நடந்துருங்கிற அந்த ப்ராஃபஸியே அவங்கள வந்து கேஷுவல் ஆயிடுச்சு. ஆஃப் டைம்ல கூட நம்ம மெட்ரிட் தானே, நம்ம பாத்துக்கலாம், ஏதாவது ஒண்ணு நடந்துரும் அப்படின்னு. ஆனா நம்ம நடக்க விடல. எக்ஸாக்ட்லி. அது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அவங்க பண்ணாததை தாண்டி நம்ம வந்து எவ்ரி டைம் தே ட்ரை டு டு இட், நம்ம வந்து கிளீனா அப்படியே கட் பண்ணோம் அதை. எக்ஸாக்ட்லி. நம்மளுடைய இதுன்னு சொல்லணும்னா அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா அது வந்து ஒரு இது வரும், அந்த ஒரு டனல்ல இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் வெளியே போற வீடியோ ஒன்று இப்போ வந்து ஆக்சுவலா போயிட்டு இருக்கு பெருசா. அதுல ரைட் சொல்லுவான் nothing to fear today அப்படிமா. அவன் உள்ள போறப்ப அவன் தான், அது ஒரு ட்ரூ கேப்டனோட வேர்ட்ஸ். அது நீங்க பார்த்தா உள்ள போற வந்து எதுக்குமே கவலை இல்லடா, நம்ம இன்னைக்கு போய் வந்து நம்ம என்ன வேணா செய்யலாம்னு சொல்ற ஒரு ஆட்டிடியூடோட தான் போனோம். and they showed that on the pitch. அதுதான் வந்து அது அப்படியே பிச்சுக்கு டிரான்ஸ்லேட் ஆச்சு நான் வந்து இது பண்றப்ப. அதுதான் மெயினான விஷயம். இப்ப நம்ம வந்து ப்ரிவியூ பண்றப்பவே லலித் ப்ரோ வந்து ஒரு விஷயம் சொல்றாரு, நீங்க வந்து இது வந்து அக்கேஷனுக்கு ஆடக்கூடாது. நீ அக்கேஷனா பார்த்து நீ ஆடினா அந்த மேட்ச் காலி உனக்கு. நீ சுத்தமா நீ வந்து அதை வந்து அந்த சக்கம்பாயிடும், அப்படியே ப்ரெஷர் உன்னை சக்கின் பண்ணிடும். அதுக்கு விளையாடாம இது ஒரு கேமா ட்ரீட் பண்ணி விளையாடணும்னு. ஸோ அடுத்து நான் அப்படியே கஷ்யப்புக்கு வரேன். ஃபர்ஸ்ட் தாட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்க, எப்படி ஃபீல் ஆகுற, என்ன மேட்ச் ஃபுல்லா பாத்தியா, என்னாச்சு? ப்ரோ நைட் 12:30 மணிக்கு கிக் ஆஃப். முக்கியமா திருப்பி மறுபடியும் சொல்றேன், எடிட் பண்றதுக்கு வேலை வைக்காம பேசு, நான் இப்பயே சொல்றேன். இல்ல ப்ரோ, இல்ல நைட்டு 12:30 மணிக்கு கிக் ஆஃப். ஸோ ஃபுல்லா மேட்சை பார்த்துட்டு 2:30 மணிக்கு ஐ டி நாட் ஸ்லீப்.
சோ அதனால நான் வந்து கப்பு சிப்புன்னு ஆபீஸ்ல லீவ போட்டேன் நானு. அதனால நான் வந்து நாள் ஃபுல்லா வந்து ட்விட்டர்ல அவனையும் வம்பிழுத்துக்கிட்டு இருக்கேன் நானு. தெருவுல ஃபுல்லா இப்பயே சொல்லிடுறோம் மக்களே, இந்த வம்பு இழுக்கிறதுங்கிறது ஆதித்யா கஷ்யப்ங்கிறது ஒரு தனி மனிதன். அவனுக்கும் வடலண்டன் ஹாஸ்டல் தமிழ் பாட்காஸ்டும் சம்பந்தம் எந்த இல்லை. சம்பந்தமும் இல்லை. இப்பயே நீங்க தெரியும். அவனுக்கும் ஹாஸ்டலுக்குமே எந்த சம்பந்தமும் இல்லை. இதனால ஹாஸ்டல் ஃபைட்ஸ் எப்படி பண்றாங்கன்னு தொட்டு போட்டு அடிக்காதீங்க. அது அவன் ஒண்டி தனியா பண்றது. சோலோ பெர்ஃபார்மன்ஸ். நீ கண்டினியூ பண்ணு. சோ இல்ல ப்ரோ, இவன் அக்கவுண்ட் பாரதிய டிஃபோசோ கண்டர்னு இருக்கும். அதே வேற சொல்லிடுறேன், மறந்துடாதீங்க. சொல்லு போ. இல்ல ப்ரோ, ஆக்சுவலா இங்க வந்து காலையிலயும் வந்து நிறைய பேர் வந்து ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் இருக்கானுங்க. பூரா பயில வம்பிழுத்து வச்சிருக்கேன் நான் இன்னைக்கு. போயிட்டு என்னடா எப்படி கம்பேக் ரெமண்டடாவாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு வம்பிழுத்து வச்சிருக்கேன். ஜோக்ஸ் அபார்ட், ஐ திங்க் இட் வாஸ் a fantastic result to pull that off at Santiago Bernabeu. இல்ல ப்ரோ, இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, நம்ம எல்லாம் வந்து யூரோப்பா லீக்ல என்னென்னலாம் பார்த்திருக்கோம் ப்ரோ. அதுவும் வந்து அதெல்லாம் ஞாபகப்படுத்தினா எனக்குலாம் வந்து I started watching in 2017. நான்லாம் இதான் லைஃப் டைம்லயே நான் செகண்ட் டைம் யூரோப்பா லீக் மட்டும் தான் பாத்துர்க்கேன். ஆமா ப்ரோ, நான் வந்து லைஃப் டைம்லயே நான் செகண்ட் டைம் ஆர்சனல் சாம்பியன்ஸ் லீக் விளையாடி இந்த சீசன் தான் பாக்குறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப குவார்டர் ஃபைனல் போயிட்டு ஜெயிக்க வேண்டிய மேட்ச் அந்த பேயான்ல, பட் ஸ்டில் போயிடுச்சு. ஆனா இந்த தடவை I mean, there is one thing bro, if you have to be the best, you have to go up against the best and beat the best, and that is pretty much what we did today. Like என்ன சொல்றது, the feeling is surreal bro. இதெல்லாம் வந்து you should see, இதெல்லாம் வந்து games, tactics, இதெல்லாம் put that all aside. It is the emotional aspect of the game that drives us as fans main. So இதுல வந்து எப்படின்னா 15 வருஷம் கடைசியா 2009ல நம்ம UCL செமிஃபைனல் போயிருக்கோமா. That is like 16 years எல்லாம் வந்து நீங்க எல்லாம், I mean, all of you guys have seen all those 16 years, you've suffered all that, so we deserve it bro. அதுவும் வந்து அதெல்லாம் மெட்ரிட் அடிச்சுட்டு செமிஃபைனல் போனோம்லாம் வந்து இதெல்லாம் சான்ஸே இல்லை. பட் கமிங் பேக் டு த கேம், ஐ திங்க் bro, it was, the script was written for them to come back as usual. அவங்க வந்து கம்பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி வச்சுட்டு நாங்க வந்து ரூஃபை க்ளோஸ் பண்ணுவோம். எவ்வளவு பியாரா எப்பா, ஒரு வாரமா இந்த எங்க பார்த்தாலும் ரெமண்டாடா, இவன் பண்ண போறா ரெமண்டாடா, அவன் போயிட்டே என்னடா ஒரு கம்பேக்னு சொல்ல மாட்டீங்களாடா. நீ இங்க பக்கத்துல நீ இங்கிலீஷ் பேசுற ஊர்ல தானே இருக்க, நீ நம்ம ஊர்ல தானே இருக்க, உனக்கு என்ன ரெமண்டாடா அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. திருப்பி அதே கேட்டு பரவாயில்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம தட் லைக் நீங்க சொல்ல மாதிரி இன்சேன் பிஆர் ப்ரோ. 90 minutes in the Bernabeu is a very long time. டேய் எனக்கு புரியலடா, எதனால வந்து ஏன் இவ்ளோ பிஆர் பண்றீங்க? ஓகே ஃபைன், you do the trash talking, you have 115 UCLs, that's fine bro. உங்க கிளப் அட்மின் வந்து trash talk பண்றானா பரவாயில்ல. பிச்சில் அந்த trash talk, you should back your trash talk up, right? அது வந்து நேத்திக்கு what I saw is Real Madrid could not back their trash talk up. கோட்டோவாவே வந்து ஃபைனல் மேட்ச் முடிச்சுட்டு இன்டர்வியூல சொல்லியிருப்பான், இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்பாமிங் கிராசஸ், இஃப் யூ ட்ரை டு பிளே ஃபுட்பால் we could have got a result ன்னு சொல்லியிருப்பான். சம்திங் லைக் தட். மண்டேல கட்டுக்கு ஒரு கொட்டு கொட்டின மாதிரி இருந்தது. ஒரு ஜோசேலோ மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர் வச்சே நாங்க கிராஸ் போட்டு ஜெயிச்சிட்டோம், இவன் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு லைட்டா. பட் அதுதான் ப்ரோ, நான் ரொம்ப ஜாலியா இருக்கிறப்ப இன்னைக்கு ஆக்சுவலா நான் வந்து ஆபீஸ்ல லீவ் போட்டு வீட்டுல உட்காந்துருக்கேன் நான். இட்ஸ் ஸ்டில் நாட் சிங்கிங் இன், டு பி ஆனஸ்ட். Like I don't know, I mean I don't know what to do, what to say. I seriously feel like going out, having a drinking sesh, but I don't know bro. எனக்கு இன்னும் வந்து தைரியம் வர மாட்டேங்குது. கீழ வந்து போடணும், மது அருந்துதல் உடலுக்கும் உடல் நலத்திற்கு கேடானது அப்படின்னு சொல்லி வேலை கொடுக்காதனா கரெக்டா கொடுக்கணும். இல்ல எனிவேஸ், இட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக் ரிசல்ட் ப்ரோ. எனக்கு வந்து செம என்ஜாய்மெண்டா இருக்கு. எனக்கு நான் வந்து யூசிஎல்ல வந்து ஆர்சனல் இது நான் சொன்ன மாதிரி 2வது தடவை இப்பதான் விளையாடி பாக்குறேன். என்னை மாதிரி ஒரு ஃபேனுக்குலாம் வந்து லைக் அப் அண்ட் கமிங் ஆர்சனல் ஃபேன்ஸ், எஸ்பெஷலி தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் ஆர்சனல் ஃபேன்ஸ், தே டிசர்வ் திஸ். லைக் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ரியலி வாண்ட் us ஜெனரேஷன் குள்ள தண்ணியை சேர்த்துக்கிட்டான் பாத்தியா, பயப்புல வயசு நம்மளுக்கு தெரியுங்கிறதே மறந்து போயிட்டு. இல்ல ப்ரோ, லைக் என்னன்னா எனக்கு என்ன மட்டும் இல்ல 90s கிட்ஸ்லயும் அவனே சேர்த்துக்கிட்டான் ஆல்ரெடி. இல்ல வேற இல்ல ப்ரோ, எனக்கு என்னன்னா இப்ப see you guys have been watching football for what 20 years. நான் இப்பதான் வந்து 8 வருஷமா பாக்குறேன்.
அதுவும் எனக்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நான் வந்து என் பேர பசங்களுக்கு சொல்லி, டேய் உங்களுக்கு தெரியுமாடா ஆர்சனல் என்னன்னு தெரியுமாடான்னு கூப்பிட்டு வச்சு அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும் போது, ப்ரோ ஐ ரியலி வாண்ட் அஸ் டு கோ ஆல் த வே. நம்ம வந்து the focus should be on the price. It's the holy grail is the aim. போனோம், பண்ணணும், செய்யணும். இந்த தடவை we should do it. பண்ணுவோம். ஸோ மாதவன், அடுத்து நம்ம வந்து லைக் ஆக்சுவலா வந்தா ஃபர்ஸ்ட் தாட்ஸை தாண்டி கேம் உள்ள போறப்பவே வந்துட்டு அவங்க என்னெல்லாம் செய்வாங்களோ எல்லாமே செஞ்சாங்க. கரெக்டா லைக் அவங்க ரூஃபை க்ளோஸ் பண்றதா இருக்கட்டும், பெரிய T4 போடுறதா இருக்கட்டும், கரெக்டா கோல் போஸ்ட் பின்னாடி நம்ம பார்த்தோம்னா வெறும் வெள்ளையா தான் கணக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் எனக்கு வந்து ஆக்சுவலா ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் வந்துட்டு, உன்னுடைய கேம் விளையாடுறப்போ அவே ஃபேன்ஸ் பிச்சு பக்கத்துல இருக்கவே கூடாது. எனக்கு வந்து ஐ எம் a firm believer in that. நம்ம லீக்ல பிரீமியர் லீக்ல நியூ காசல் மட்டும்தான் அது பண்ணுவானுங்க. ஆக்சுவலா ஒரு ஆப்போசிஷன் டீமா பயங்கர காண்டா இருக்கும் இது பண்றத பார்த்தா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் தட்ஸ் த பெஸ்ட் வே டு டூ இட், கீப் த அவே ஃபேன்ஸ் அவே ஃப்ரம் தி ஆக்ஷன். அதே மாதிரி தான் இவங்களும் மெட்ரிடுக்கும் நம்ம மேல எங்கேயோ நெட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு என்னமோ கீழே குதிக்காம இருக்கிறதுக்கு போட்ட மாதிரி நெட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு ஏதோ பயங்கரமா வந்து இதுவா இருந்துச்சு. பட் ஒரு ஸ்டார்டிங்லேயே வந்து அவங்க வந்து அட்டாக் பண்ண எதிர்பார்த்த மாதிரியே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த எம்பாப்பே நெஞ்சில பட்டு பால் போனப்ப இமோஷன்ஸ் எப்படி இருந்துச்சு? எப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல வந்துட்டு அவங்க கொஞ்சம் அப்படியே அந்த அந்த டென்ஷன் வந்து லைட்டா இருந்துச்சு. ஒன்ஸ் எனக்கு ஆனஸ்டா நான் சொல்லல, என்னால பிரீத் பண்ண முடியல. நான் வந்து ஒரு மாதிரி வந்து அப்படியே உட்காந்துட்டு 2:45 போட்டேன். 3 மணிக்கு எனக்கு மேட்ச் ஸ்டார்ட். 2:45 அவுட் ஆஃப் ஆஃபீஸ் போட்டேன். நான் என்னோட கேலண்டர்ல போட்டுட்டு 5 மணி வரைக்கும் நான் என்ன எங்க தேடினாலும் நான் கிடைக்க மாட்டேன்டான்னு போட்டேன். காலையிலேயே சொல்லிட்டேன் எல்லாத்தையும், நான் எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டேன், நான் விட்டுருங்க, தனியா விட்டுருங்க அப்படின்ட்டு. அதனால தான் நான் வந்து குரூப்ல கூட மெசேஜ் அனுப்பல. ஹாஃப் முடிச்சப்பறம் தான் மெசேஜ் அனுப்பிச்சேன். பிகாஸ் லைக் எனக்கு வந்து ஒரு மாதிரி வந்து நெஞ்ச அடைச்சுக்கிட்டே இருந்தது ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷத்துக்கு. என்னடா நடக்குது அப்படின்ட்டு. யுவர் தாட்ஸ்? எனக்கும் அப்படிதான். ஆக்சுவலா வந்து ஆஃப் சைட் கோல் போடுவோம் பாத்தீங்களா, அப்பவே வந்துட்டு ஓகே நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம டிஃபெண்டர்ஸ்லாம் கரெக்டா இருந்துட்டானுங்க. பட் இருந்தாலுமே அந்த ஆஃப் சைட் கோல் போனப்போ லைட்டா கொஞ்சம் ஓகே அவங்க வந்து புஷ் பண்றானுங்கன்னு தோணுச்சு. ஒன்ஸ் அந்த வந்து சாக்காவோட பெனால்டி வந்து மிஸ் பண்ணதுக்கு அப்புறமே வந்துட்டு இன்னைக்கு நம்ம நாள் கிடையாதோன்னு ஒரு டவுட் வந்துருச்சு. கத்திட்டு இருந்தேன், ஓடகார்டு வந்து பால் எடுத்துருவானால நோ ஓடகார்டு கத்திட்டு இவன் வந்தான். திடீர்னு என்னமோ தோணுச்சு, அச்சோ இவன் வந்து ஏதாச்சும் பண்ணிட்டான்னா என்னடா நடக்க போகுதுன்னு. அதே மாதிரி இது பண்ணான். அன்கேரக்டரிஸ்டிக்ல அது சாக்கா. கரெக்ட். இல்ல ஜென்ரலா வந்து இது ஓடகார்டு முன்னாடியே பண்ணியிருக்கான். அதாவது பாலை ஷீல் பண்ணிட்டு சாக்கா கொடுக்கறது இது முன்னாடியே பண்ணியிருக்கான். நானும் அதே மாதிரி தான் நினைச்சேன். ஸோ இவன் சாக்கா தான் வந்து எடுப்பான்னு. பட் ஆனா வந்து இந்த அளவு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இதெல்லாம் ட்ரை பண்ணுவான்னு தெரியல. அவன் கரெக்டா இது ட்ரை பண்ணாலும் முன்னாடி கீப்பரை பார்த்துக்கிட்டே அதை ட்ரை பண்ணியிருக்கணும். இவன் வந்து இப்படி பார்த்துட்டு கீழே குனிறான், கோட்டோ ஆல்ரெடி ஜம்ப் பண்ணி ஆரம்பிச்சிட்டான். அவன் ஜம்ப் பண்ணத கூட பார்க்கல அவன். அந்த அளவு தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து அன்கேரக்டரிஸ்டிக்ஸ் சாக்கா ஒரு இந்த இது. அதே மாதிரி நெக்ஸ்ட் அடுத்த எண்ட்ல வந்துட்டு நமக்கு அவனுக்கு ரைஸுக்கு கார்டு கொடுத்துட்டு பெனால்டி கொடுத்தானுங்கள, உடனே வந்து நிஜமா எனக்கு முடிவே வந்துருச்சு. ஓகே நீ நம்ம டே கிடையாது போல் இருக்கு அப்படின்ட்டு. சரி பெனால்ட்டியை கொடுத்துட்டானுங்க, ஒரு கோல் போட்டாங்கன்னா மறுபடியும் ரொம்ப ட்ரை பண்ணுவானுங்க. சீக்கிரம் கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல. எவ்வளவு நேரம் டெலிவரி பண்ணிருந்தான்? ஒரு 5 நிமிஷம் பண்ணிருப்பான்ல, ஈஸியா 5-6 நிமிஷம். அப்படியே படபடன்னு அடிக்குது நெஞ்செல்லாம் எனக்கு. 4 நிமிஷம். ஸோ ஒன்ஸ் அது நல்லா தெரிஞ்சது, அவன் டைவ் தான் பண்றான், ஹோல்ட் பண்ணான். பட் ஆனா வந்து கையை எடுத்துட்டான், அவன் வந்து புஷ் பண்ணல, கீழே இழுக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓரளவு ஓகே. பட் ஈவன் தோ வந்து அது கொடுக்குற வரைக்குமே வந்து எனக்கு வந்து இது நம்மகிட்ட இருந்து அவே போறதுக்கு தான் சான்ஸ் இருக்கு, பெனால்ட்டி கொடுக்கறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குன்னே தான் தோண்டிட்டு இருந்தது. ஸோ வந்து கொஞ்சம் பயமாவே தான் இருந்தது. ஸோ ஒன்ஸ் அந்த இது போனதுக்கு அப்புறம் அடுத்து ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் டென்ஷன் இருந்தது. பட் அதுக்கப்புறம் வந்து அது அப்படியே ஸ்லோ ஆயிடுச்சு. நம்ம பசங்களும் வந்து அப்படியே செட்டில் ஆரம்பிச்சாங்க கேமுக்குள்ளக்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது. ஒரு 30 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த டென்ஷன் கொஞ்சம் குறைஞ்சிட்டு நார்மலான கேம் மோடுக்குள்ள வந்துச்சு. அப்போ முதல்ல நல்ல டிஃபெண்டிங் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஒன்ஸ் அது அப்படியே போய் ஹாஃப் டைம் போனதுக்கு அப்புறம் ஓகே ஓரளவு செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னு ஒரு இது வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஓகே இதுக்கப்புறம் வந்து எப்படி போனாலும் வந்துட்டு we will be able to hold. இப்போ இந்த ஒரு ஹாஃப் ஹோல்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஸோ அதை வச்சு ஹோல்ட் பண்ணிடுவோன்ற நம்பிக்கை இருந்தது. பட் ஒன்ஸ் அந்த சாக்கா கோல் போனதுக்கு அப்புறமே ஓகே போடா ஓகே மாறிடுச்சு, அப்படியே காயின் டாஸ் போட்ட மாதிரி ஹாஃப்ல இருந்து இந்த இது அப்படி மாறிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுச்சு. அதுக்கப்புறமே ஜாலியா ஆயிடுச்சு. ஆக்சுவலா ஒரு விஷயம் சொல்லிட்டா,
இந்த சாக்கா கோல் போன உடனே இமிடியட்டாவே நம்ம கன்சீட் பண்ணிட்டோம். அந்த சாக்கா கோலை என்ஜாய் பண்றதுக்கு கூட நம்மளுக்கு டைம் இல்ல. ஒரு நிமிஷம்டா, வேற என்னடா கேட்டேன், நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ண விடுங்கடா என்ன. ஆமா, டப்புன்னு அந்த சைட் சலீபா வாமா எடுத்துக்கோ அப்படின்னு. சூப்பர் ஜி, ஓகே கமான். எனக்கு இல்ல bro. நான் வந்து செலிப்ரேட் பண்ணி அப்படியே பஞ்ச் பண்ணி கத்திட்டு ஓடுற வீடு திருப்பி வந்து பாக்குறதுக்குள்ள அடுத்த கோலை போட்டாங்க. நான் தலையில கை இல்ல bro, this only proves that Konate is better than Saliba. So Real Madrid இது ஆடிஷன் கரெக்டா பண்ணிட்டான் சலீபா. அந்த இடத்துல பெரஸ் பாக்குறான்ட்டோனே பக்கா ப்ராப்பரான ஒரு ஆடிஷன் பண்ணிட்டான். அது நம்ம வந்து சாரி மாதவன் ப்ரோ, நீங்க சொன்னதுல நான் ஒரு கண்டினியூ பண்றேன். சொல்லுங்க. இந்த கேம்ல பாத்தீங்கன்னா ஒரு நிறைய ஒரு 4-5 மொமெண்ட்ல நம்மளோட இன்னரண்ட் அந்த ஆர்சனல் ஃபேன்ஸுக்கு இருக்கிற நெகட்டிவிட்டி வெளியில வரதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதாவது எப்பவுமே நம்ம வந்து we went into the mindset with okay, இந்த மேட்சை நம்ம தோக்க போறோம், அவங்க ரெமோண்டாடா பண்ணிடுவாங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் வேணும். அதுக்கு தேடிட்டே இருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து சாக்கா கோல் பெனல்டி மிஸ் பண்றோம், ஓ இங்க அவங்க கம்பேக் ஆரம்பிக்குது அப்படின்னு. அப்புறம் வந்து எம்பாப்பே பெனல்டி வாங்குறா, ஓ இங்க கம்பேக் இங்க ஆரம்பிக்குது. அப்புறம் வந்து சாக்கா கோல் போட்டான். ஆப்வியஸ்லி நம்ம 4-0 அப்ப டப்பு நம்ம கிவ் அப் பண்ணிட்டோம் ஒரு கோல். ஐயோ இப்ப ஆரம்பிக்குது. அந்த ஒரு ஃபியர் நம்மளுக்கு அந்த த்ரூ அவுட் எனக்கு பங்க்சுவேட் ஆயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு டைம்ல நினைச்சு பார்த்தேன், ஏன் இவ்வளவு பயப்படுற, நம்ம 4-1 இருக்கோம், அவன் இன்னும் 3 கோல் போடணும். He has not, Real Madrid have not looked likely to score a goal at all today. ஏன் பயம்? அந்த ஒரு பயத்தை ஓவர் கம் பண்றதுதான் நம்மளோட இந்த கேம் ஜேர்னி. அப்சல்யூட்லி கவலைப்படாத, நம்மளோட டெக்னிக்காலிட்டி, நம்மளோட எபிலிட்டி, நம்மளோட டீம் ஸ்ட்ரென்த் எல்லாமே கரெக்டா அமையுது அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு நேத்தி தெரிஞ்சது. எனக்கு வந்து அவங்க வினிஷியஸ் ஃபர்ஸ்ட் அந்த கோல் போட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு ஆக்சுவலா ரொம்ப எல்லாம் பயமா தெரியல. ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு கோல் போட்டோமா, இனிமேல அவங்க கோல் போட்டாங்கன்னா நம்ம கோல் நம்மளாலே போட முடியும்னு ஒரு ஆக்சுவலா நம்பிக்கை வந்துருச்சு. சோ அதனால வந்து அந்த அளவு நம்பிக்கை இழக்கல, ஹோப் இருந்துச்சு. we will be able to go through. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். சம்பந்தமே இல்லாம கார்வஹால் எதுக்கு ப்ரோ சாக்கா வந்து போயிட்டு நோன்றான்? புரியவே இல்ல. பெனல்டி எடுக்கிறது வந்து ஒரு இட்ஸ் கன்சிடர்ட் ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் மாதிரி. நீ ஒரு பிளேயர் பனங்கா பெனல்டி எடுக்கிறான்னா நீ வந்து நெக்கலா வந்து நீ கோல் கீப்பர் வந்து ஒரு பொருட்டாவே, அதனால தானே உனக்கு இப்ப ட்ரிக்ஸ் பண்ணா அதனால தான் வந்து ஆப்போசிஷன் பிளேயர் வந்து அடிப்பானுங்க. இப்ப நீ வந்து பாலை வந்து கீப்பியர் பீஸ் பண்ணிட்டே போன, இல்லாட்டி வந்து அந்த சீல் ஹெட்டர் எல்லாம் பண்ணிட்டு போனேன்னா ஆப்போசிஷன் பிளேயர் வந்து ஃபவுல் பண்ணுவான். ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்ரெஸ்பெக்ட் சொல்லுவாங்க. அதுக்காக தான் வந்து சொல்லிச்சது லூசு. ஆனா வந்து அவனுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரி வந்து திருப்பி போடா நான் திருப்பி தான் சிப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கோல் போட்டான். எனக்கு அதுதான் வந்து இருக்கல கிட்ட இருந்துச்சு. மண்டையிலே போட்டு மூட்டு உட்கார்றா. Even as a Panenka goal, it was a very, the technique was very bad. You always go down the center. நீ சைட்ல போக கூடாது. ஏன்னா சைட்ல ஸ்லோவா லூப் பண்றச்ச கீப்பர்ஸ் கேன் ரியாக்ட் அண்ட் சேவ் இட் தான். சென்டர் தான் will take you away from there. So அதுதான் டெக்னிக். போடணும்னு இருந்தா கூட சென்டர்ல போட்டுருக்கணும். So not only poor choice of penalty, இது poor execution of the technique also. Absolutely. எனக்கு அந்த நேரத்துல தான் பரவாயில்லடா சாக்கா, நீ 104 பெனல்டி விடலாம்டா, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, நீ விட்டு கூட சாக்கா, எனக்கு ஒரு கவலை இல்லடா அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு ஒரு விஷயம். எனக்கு வந்து என்னன்னா, இப்போ சலீபாவோட மிஸ்டேக்கு அதே மாதிரி இந்த பெனால்டி மிஸ் பண்ணது ரெண்டுமே இந்த கேம்ல நடந்தது ஆக்சுவலா ஒரு நல்லதா தான் தோணுச்சு. ஏன்னா வந்துட்டு எல்லாத்தையும் ஆல்ரெடி நம்ம லீட்ல இருக்கோம், இப்போ வந்து மிஸ்டேக் பண்ணி ஒரு இதாகிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இது வந்து ஒரு பெரிய லேர்னிங்கா இருக்கும். சலீபாக்கு வந்து இந்த மாதிரி மிஸ்டேக் இனிமேல் வந்து பண்ண மாட்டான். ஸோ இப்போ நடந்தது ஆக்சுவலா இட் இஸ் குட் ஃபார் அஸ். அந்த லெவல்ல தான் தோணிட்டு இருந்தது. ஸோ பரத், 20 நிமிஷமா நீங்க எதுவுமே பேசவே இல்லை. இப்போ முதல் முக்கியமான பாயிண்ட் நிறைய பேசியிருக்கோம். அந்த மாதிரி வந்து நம்ம ஃபேன்ஸா, ஏன்னா நம்ம ஃபேன்ஸா வந்துட்டு நம்ம சாம்பியன்ஸ் லீக்ல எப்படி அடி வாங்கியிருக்கோம் தெரியும் நமக்கு. நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கோம். நான் தான் சொன்னேன், ஞாபகம் இருக்கு, ஸ்டார்டிங்ல தான் சொன்னேன், 5-1 ஒவ்வொரு லெக்லயும் அடி வாங்கறதை தாண்டி இப்ப நம்ம வந்து ஒரு டீமுக்கு அக்ரிகேட்டா 5-1 கொடுக்குறோம். இது வந்து நம்ம வந்து இதுதான் வந்து ஒரு ஆர்சனல் ஃபேனா வந்து எதிர்பாராத விஷயம். நம்மளுடைய பெடிகிரி கம்மி, நம்மளுடைய யூரோப்பியன் இது கம்மிங்கிறதுக்காக தான் எல்லாருமே கலாய்க்கிறாங்க. விச் இஸ் லைக் இன்னுமே நம்ம ஜெயிக்கல. பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்னு சொல்லிட்டு ஒரு ஃபேனா நமக்கு நம்பிக்கை இல்லைனாலும் ஒரு பிளேயர்ஸா ஆன் த பிட்ச் அவங்க வந்து அதை பத்தி கண்டுக்காம சூப்பரா விளையாடினாங்க. யுவர் தாட்ஸ் ஆன் தட்? யா. ஸோ எஸ்டர்டே மேட்ச் வந்து எனக்கு ரீசெண்டா அந்த டிராகன் படத்துல மிஸ்கின் சொன்ன மாதிரி தான். வாழ்க்கையில எல்லாரும் நம்ம
என்ன சக்சஸ் நோக்கி போயிட்டு இருக்கிறோம். ஆனா தோத்துட்டு திரும்பவும் சக்சஸ்க்கு வரானே அவன் தான் உண்மையான வெற்றியாளி. அது வந்து ஆர்சனல் ஃபேன்ஸுக்கும் பொருந்தும், ஆர்சனல் கிளப்புக்கும் பொருந்தும். சோ நான் வந்து 20 மிஸ்டர் வருஷமா மிஸ்கின் பார்த்து அடி வாங்கியிருக்கிறேன். பாட்காஸ்ட் கேக்குறீங்கன்னா உங்களுக்கு தான் ஷவுட் அவுட் இது கேட்டுக்கங்க. So, 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 அதான் நான் ஏன் அது நிறைய பேர் அப்படி சொல்றாங்கன்னா, தியரி ஆண்ட்ரி வந்து அதுக்கப்புறம் சொன்னாரு. ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு லைன்ல முடிச்சாரு. ஆர்சனல் ஜஸ்ட் வாண்டட் இட் மோர்ன்ட்டு. அது அவ்வளவுதான், வேற ஒண்ணும் நேத்து நடக்கல. இப்ப பாத்தீங்கன்னா அவரு என்னன்னா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்லயே அவரு சொல்லிட்டாரு. லைக் மிக்கா ரிச்சர்ட்ஸ், ஜேமி கேரகர் எல்லாம் பேசிட்டு இருந்தாரு நம்ம ஸ்டுடியோல. நான் ஒரு இந்த ரியல் மேட்ரிட் பிளேயர்ஸோட ஆட்டிடியூட் பார்த்தே சொல்லிட்டாருமா, தீஸ் கைஸ் ஆர் நாட் அப் ஃபார் இட். ஐ எம் 100% ஷூர் we will either win 1-0 or 2-1 and we are going through. ஸோ இந்த மாதிரி ஏன் அது அப்படி தோணுதுன்னா, நிறைய பீப்புள் என்னன்னா இந்த ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கேம்ஸ்ல ஆர்சனல் இப்படி வந்து வெளியில போய் பல்ப் வாங்கினது தான் நிச்சயம். ஸோ போன வருஷம் கூட we had like a 2-0 lead within 20 minutes பயனோட. அப்புறம் 2 crucial mistakes பண்ணிட்டு 2-2 ஆகி அதுக்கப்புறம் இல்ல 2-0 in Emirates. ஆமா, எமிரேட்ஸ்ல நம்ம கடைசியில 2-1ல இருந்து 2-2 ஆக்கினோம் ட்ரோசாட் கோல். ஆமா கரெக்ட். சாரி, ஐ கம்ப்ளீட்லி ஃபர்காட். சாரி. அதெல்லாம் பரவாயில்ல, அது போன வருஷம் யாரு அத பத்தி மயிரா போச்சுன்னு விட்டு போயிட்டே இருக்கலாம். ஆமா, பட் அது ஏன் நான் எக்ஸாம்பிளா சொல்றேன்னா, நிறைய பேருக்கு அப்படி அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்துருச்சு. ஆர்சனல்லாவே ஒரு பெரிய கேம்ஸ்ல வந்து சொதப்புவாங்க. பட் இந்த கேமுக்கு அப்புறம் அது என்னன்னா, ஓகே எல்லாருக்கும் என்னன்னா, ஓகே தீஸ் கைஸ் ஆர் ரியலி சீரியஸ் நவ். இவங்களை பார்த்து நம்ம மீம்ஸ் எல்லாம் போடக்கூடாது. இப்போ ஒரு ஃபியர் ஃபேக்டர் வந்துருச்சு டீம்ஸுக்கும் சரி, மற்ற கிளப் ஃபேன்ஸுக்கும் சரி. அது வந்து அது எப்படி ஆகும்னு எனக்கு தெரியல. பட் ஐ திங்க் இந்த அடுத்த கேம் நமக்கு பிஎஸ்ஜியோட கண்டிப்பா அது ஒரு மோர் லைக் ஓகேடா, நம்ம வந்து எமிரேட்ஸுக்கு போறோம்னா நம்ம உருப்படியா போகணும். அங்க போய் சொதப்பணும்னா காலி, we might lose even 4-0 ஃபைனல் லைக் ரியல் மேட்ரிட். அப்புறம் எல்லாம் நீங்க நேத்து பாத்தீங்கன்னா எல்லா கமெண்டேட்டரும் போஸ்ட் மேட்சுக்கு அப்புறம் சொன்னாங்க, இஃப் நாட் ஃபார் கூர்த்வா திஸ் டை இஸ் ஈஸிலி 8-0 9-0. எல்லாரும் இப்போ யோசிச்சு பார்த்தா நம்ம வந்து 5 கோல் போட்டிருக்கோம். அவங்க 1 கோல் தான் போட்டாங்க. இதுக்கு இடையில வந்து அந்த 1 கோல் நம்ம ப்ராப்பரான மிஸ்டேக். நம்ம வந்து அவன் சலீபா வந்து அவன் லைன் ஆஃப் விஷனே இல்ல, சுத்தமா அவன் பார்க்க நோட்டீஸ் பண்ணல. அண்ட் வி மிஸ்ட் அ பெனல்டி டூ. இதுதான் வந்து ஓவராலா இதுவா இருக்கு. லைக் சாரி கண்டினியூ. அதுதான். எஸ். ஸோ அப்புறம் கடைசியா நான் என்ன சொல்ல விரும்ப வேண்டியதுன்னா, நம்ம சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு வந்து லைக் 2 months முன்னாலேயே 3 months முன்னாலேயே லைக் நிறைய பேர் சொல்லிடுவாங்க, சீசன் இஸ் ஓவர், we have to just go ahead with it and we have to better not watch this season altogether. நானும் சொல்லியிருக்கிறேன், எல்லாரும் சொல்லியிருக்கிறேன். ஐ திங்க் நம்ம ஃபேன்ஸுக்கும் சரி எல்லாருக்கும் சரி இது ஒரு நல்ல பாடம். யூ ஹேவ் டு எவ்வளோ டீம் தோத்தாலும் கண்டிப்பா எண்ட்ல வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். until the last minute of the season சப்போர்ட் பண்ணியே ஆகணும். ஸோ அவ்வளோ. நீ விரலெல்லாம் காட்டாத. நீ ட்விட்டர்ல நிறைய சேஷ்ட பண்ணி வச்சிருக்க. நீ தயவுசெய்து விரலெல்லாம் ஆட்டாத. இருங்க நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஏரியாக்குள்ள உனக்கு என்ட்ரியே கிடையாது. நீ வராத தயவுசெய்து. அவ்வளவு பிரச்சனை பண்ணி வச்சிருக்க. நீ எல்லா இடத்துலயும் விரல விட்டு ஆட்டிட வேண்டியது. இதுதான். அப்புறம் இங்க வந்து நான் தான் என்ன போய் 32வது கேம் வீக்ல லீட் எடுப்போம் போட்டான். ஊரே பார்த்து சிரிக்குது கை கட்டி. எனக்கெல்லாம் அப்படியே தலையில முண்டாசு அப்படியே தலையில துண்டை போட்டு போயிருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு. நான் இந்த பையன் தானடா சொன்னா அப்படின்ட்டு. டேய் வாஸ்கல் சொல்லி நம்ம சொல்ல. இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, மோர் தென் பிரீமியர் லீகோட வாட் ஐ அப்சர்வ்ட் இன் த சாம்பியன்ஸ் லீக் இஸ் நம்மளுக்கு ஓப்பன் ஸ்பேசஸ் நிறைய கிடைக்குது ப்ரோ. அது வந்து நம்மளுக்கு இட் இஸ் பிளேயிங் டு அவர் அட்வான்டேஜ். ஏன்னா மற்ற டீமுமே வந்து நம்மள பிரஸ் பண்ணி ஆடணும், we should take the fight to Arsenal அப்படின்னு ஆடும்போது they will get, I mean அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவனுங்க ஓப்பன் அப் ஆவானுங்க. இப்போ வரைக்கும் ஆயிருக்கானுங்க. அண்ட் ஓப்பன் அப் ஆனவன்லாம் நம்மள்ட்ட அடி வாங்கியிருக்கான். ஸோ 4-5 வாங்கியிருக்கான், இன்க்ளூடிங் ரியல் மேட்ரிட். ஸோ 3 வாங்கினா 3 நேத்திக்கு 2. ஸோ the point is the difference between I can clearly see the stark difference between the Premier League and Champions League. That is where I sincerely feel. And இந்த வருஷம் வந்து புது ஃபார்மேட் வேற. ஸோ
யூ ஷுட் ஃபைட் அண்ட் சண்டை செய்யணும் ப்ரோ. யூ ஷுட் கோ செமிஃபைனல்ல வந்து கிவ் அ டஃப் ஃபைட். முடிஞ்சா ஃபைனல் போவோம், ஃபைனல் போயிட்டு அங்க ஃபைனல் போனோம்னா முடிஞ்சா ஜெயிப்போம். தட்ஸ் வாட் ஐ வாண்ட். பிகாஸ் இது வந்து திஸ் இஸ் அ டெஸ்டமெண்ட் ஃபார் ஆர்டெட்டா as a மேனேஜர். எல்லாருமே சொன்னாங்க ஆர்டெட்டாக்கு வந்து யூரோப்பியன் பெடிகிரி கிடையாது, இவன் வந்து யூரோப்ல ஆஸ்ட்ரேலியா கிடையாது, அப்புறம் தானே ஆர்டெட்டா. whatever. ஆர்சனலுக்கு கிடையாது நீங்க சொல்றீங்க. நான் பாக்குற வரைக்கும் பெடிகிரி இருக்கு. நான் 2 வருஷமா தான் யூரோப்ல பாக்குறேன், பெடிகிரி இருக்குன்னு நான் சொல்லுவேன். பெடிகிரினா நான் நாய் சாப்பிடுற பிஸ்கெட் நினைச்சுன்னு இருக்கியா நீனு? சீரியஸா? இருங்க ப்ரோ, ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். இல்ல கிட்ஸ் பெடிகிரி அந்த மாதிரி நினைச்சுன்னு இருக்கான்னு நினைக்கிறேன். இல்ல I know what pedigree is. The point is the lot of people discounted Arteta and they said that இவன் வந்து he is not fit for the highest level அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச்சு, கொஞ்சம் நஞ்ச பேச்சு இல்ல. he has beaten Pep 5-1 ன்னு சொல்லிட்டு பெப் அடிச்சிருக்கான். ஆன்செலாட்டிய 5-1 அக்ரிகேட்ல அடிச்சிருக்கான். and in the past also he has beaten Klopp in 22-23. நீ வந்து ஒரு வேர்ல்டுலயே டாப் 3 மேனேஜர்ஸ வந்து நீ வந்து இந்த மாதிரி you are able to beat them and you are able to maintain that level na, it shows where Arteta as a coach is going and what is there in store in the future for us. like இப்போ வந்து இன்னைக்கு கூட ஒரு கான்வர்சேஷன் இருந்துச்சு ட்விட்டர்ல. they called Arteta a madman for playing INWA in the Emirates in the Sova Reality training ground ன்னாங்க. ஓகே, ஆன்ஃபீல்டோட அட்மாஸ்பியர் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னானுங்க. அன்னைக்கு ஆன்ஃபீல்ட்ல ஓகே வி வெண்ட் அண்ட் லாஸ்ட் 2-0 அந்த மேட்ச்ல. ஓகே, பட் இன்னைக்கு வந்து பெர்னபோலயே நம்ம பெர்னபோலயே 2-1 ஜெயிச்சுட்டு வரோம். பெர்னபோ இஸ் a much more intimidating ground than Anfield in my opinion, having watched Liverpool and Real Madrid play each other in the previous seasons. So என்னை பொறுத்த மட்டும் பெர்னபோ இஸ் மோர் இன்டிமிடேட்டிங். அங்கேயே போயிட்டு நம்ம 2-1 ஜெயிச்சுட்டு வரோம்னா அன்னைக்கு வந்து ஆர்டெட்டாவை மேட்மேன்னு சொன்னவங்க இன்னைக்கு அதே ஆளுங்க வந்து ஆர்டெட்டா has made them eat their words. அதே பேப்பரை வந்து வாயில போட்டு முழுங்குற அளவுக்கு ஆர்டெட்டா செஞ்சிருக்கான்னா definitely he is the godsend that we needed. and எனக்கெல்லாம் வந்து ப்ரோ ஐ எம் ஜஸ்ட் லாஸ்ட் ஃபார் வேர்ட்ஸ். அவ்வளவுதான். எனக்கெல்லாம் வந்து கண்ணுல தண்ணி வந்துடும் இனிமேலாம் பேசினேன்னா. கொஞ்சம் எமோஷனலா போயிடும். இதுவே கியூவா இருக்கட்டும், அப்படியே மைக்க மியூட் போட்டுட்டு நம்ம அப்படியே எடுத்து போவோம். பட் ஆனா இது நீ சொல்றது வந்து பேசிக்ஸ். இது என்னன்னா, உனக்கு நீ சாம்பியன்ஸ் லீக்ல விளையாடுறப்ப அதுக்கு பேர் சாம்பியன்ஸ் லீக்னு அதுக்கு தான் ஒரு ரீசன். சாம்பியன்ஸ் பெஸ்ட் டீம்ஸ் வராங்க. பெஸ்ட் டீம்ஸ் வர்றப்ப ஃப்ரண்ட் ஃபுட் ஃபுட்பால், ஃபார்வர்ட் ஃபுட்பால் தான் ஆடுவாங்க. பிரீமியர் லீக்ல விளையாடுறப்ப எந்த டீமும் ஸ்பேஸ் கொடுக்காது, அதான் காரணம். அவங்க வேற மாதிரி விளையாடுவாங்க. அங்க நம்ம தான் ஒன் ஆஃப் த பிக் டீம்ஸா இருக்கும். நீ வந்து ஒரு லீகையும் கப்பையும் அப்படி பாக்குற. பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பாயிண்ட். லைக் பீப்புள் ஹூ வேர் லைக் அந்த இன்னும் பேசிட்டு தான் இருப்பாங்க. ஆர்டெட்டா பத்தி பேசுறது தான் ஒரு ட்ரோஃபி அடிக்கிற வரைக்கும் யாரும் பேசுறது நிறுத்த போறது கிடையாது. அதுதான் உண்மை. அது நம்ம டீல் பண்ணி தான் ஆகணும். அவங்க ஒரு ட்ரோஃபி அடிக்கட்டும், அடிச்சதுக்கு அப்புறம் நம்மளும் ஜாஸ்தியா பேசலாம். பட் டில் நவ் ஒரு ஃபேனா நான் பாக்குறப்போ எனக்கு அவன் வந்து இருக்கிறத விட ஜாஸ்தியான கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கான். எனக்கு வந்து லைக் டிசம்பர்ல வந்து எனக்கு ஒரு டிப் இன் கான்ஃபிடன்ஸ் டோட்டலா வந்து இந்த ஸ்குவாடோட பீக் ரீச் பண்ணிட்டோம்னு யோசிச்சுட்டு இருந்த நிலைமையில அடுத்து என்னோட அப்படியே வந்து ஒரு ரிவர்ஸ் பண்ண வச்சு இப்போ மெட்ரிட் கேம் ஃபர்ஸ்ட் லெக்கு அப்புறமே எனக்கு வந்து நீ ஓகே நீ என்ன வேணா பண்ணு, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு வந்து விட்டது. எனக்கு வந்து அந்த மாதிரி நான் ஃபிளிப் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. ஒரு மேனேஜருடைய அபிலிட்டியே வந்து டாப் ஸ்குவாட் இருக்கிறப்ப நீ மேக்ஸிமம் பெர்ஃபார்ம் பண்றது கிடையாது. உங்ககிட்ட வந்து அந்த ஸ்குவாட், உங்ககிட்ட டாப் ஸ்குவாட் இருக்கு, அது இல்லைன்னு இல்லை. ஆனா அந்த டாப் ஸ்குவாட்ல அவைலபிலிட்டிங்கிறது டோட்டலி ஆப்போசிட்டா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. இதுக்கு அப்படியே இப்போ நம்ம வந்து மெட்ரிட் வந்துட்டு 2 அவங்களுடைய ரெகுலர் ஃபுல் பேக்ஸ் இல்ல, எடர் மிலிட்டா விளையாடல, அதனால வந்து அவங்க வீக்கா இருக்காங்கன்னு சொன்னா நம்ம சைட்ல திருப்பினாலும் அதே தான். நம்மளுடைய சீசனுடைய ரெகுலர் ஃபுல் பேக்குங்கிறது கெலஃபியோரி, அவன் விளையாடல. நம்மளுடைய சென்டர் பேக் கேப்ரியல், அவன் விளையாடல. நம்மளுடைய ஸ்ட்ரைக்கர் ஹேவர்ட்ஸ், அவன் விளையாடல. ஆனா இதுக்கு இருக்கிறத வச்சுட்டு அதை எவ்வளவு மேக்சிமைஸ் பண்ண முடியுமோ அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்டெட்டாவோட ஒரு பிக்கெஸ்ட் சேஞ்ச் நான் பார்த்திருக்கேன். ஏன்னா பொதுவா என்ன பண்ணுவான்னா, ஒருத்தனை ரிப்ளேஸ் பண்ணி உள்ள கூட்டிட்டு வரான்னா ரிப்ளேஸ் பண்ணினவன் மாதிரியே இவன் ஆட வைக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான். லைக் இப்போ ஒரு பார்ட்டியை நீ ரிப்ளேஸ் பண்ணிட்டு நீ மறுபடியும் வந்து அந்த இடத்துல ஒரு வேற ஒருத்தனை போடுறேன்னா he would expect that guy to play like பார்ட்டி. அவனுடைய வீக்னஸை மாஸ்க் பண்ணாம இந்த லேர்னிங் கர்வ் வந்து அவனுக்கு எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னா, இப்போ இந்த பாயிண்ட்ல he is able to realize that மெரினோ வந்து ஹேவர்ட்ஸ் கிடையாது, ஆனா மெரினோவால ஒரு வேலை பண்ண முடியும். அது என்ன வேலை? அது நம்ம அவனை கரெக்டா பண்ண வைப்போம். லைக் நம்ம பார்த்தோம்னா மெரினோ இவ்வளவு ஓடுறான் ஹேவர்ட்ஸ் மாதிரி, பட் ஆனா அந்த எஃபெக்டிவ்னஸ் ஹேவர்ட்ஸோட எஃபெக்டிவ், ஹேவர்ட்ஸ் தான் இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். ஆனா மெரினோக்குன்னு ஒரு சில ட்ரெய்ட்ஸ் இருக்குல்ல, அதை சூப்பரா யூஸ் பண்ண வச்சுட்டு அந்த காம்பன்சேட் பண்றான் மறுபடியும். அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து முக்கியமான ஒரு 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 லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு மேனேஜரா இந்த ஹையஸ்ட் லெவல்ல மைண்ட் யூ ஃபர்ஸ்ட் மேனேஜரல் ஸ்டிண்ட் அவனுக்கு,
2வது வருஷம் சிஎல்ல வந்துட்டு அவனை ஹீஸ் ஏபிள் டு டூ திஸ்ங்கிறது குடோஸ் டு த மேனேஜர். டெஃபினெட்லி அது வந்து அது ஒரு பெரிய ஒரு இது கொடுத்து தான் ஆகணும் நம்ம. நோ டினைங் தட். பட் யா, மூவிங் ஆன் பார்த்தோம்னா மேட்ச் சாரி ஒரே நிமிஷம். Just to respond to Kashyap also. Kashyap, நம்மளுக்கு UCL when you say like teams are coming to play expansive open football which gives us space. ஒண்ணு வந்து அந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்து அட்டாக் பண்ணி நம்மளோட ஆப்போனன்ட் விளையாடுச்சு. நம்மளோட டீம் ட்ரைனிங் இஸ் டிசைன் டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் தட். ஸோ நீங்க வந்து அட்டாக் பண்ணீங்கன்னா நம்மளோட டீம் பிலாசபி, ஆர்டெட்டாவோட கோச்சிங் பிலாசபிக்கு அது நல்லது. சோ அது வந்து நம்ம லீக்ல நிறைய ஈஸியா நீ வந்து அங்க போய் பிளாக் பண்ணி ஒரு 1-0 அவேல போயிடலாம். என்னன்னா நம்மளுக்கு there are teams that play in the Champions League also defensive minded, like Inter Milan is one of those teams. அவங்க வந்து they will come, they will park the bus, they will frustrate you and they will look for the breakaway and score the goal. அவங்க அந்த மாதிரி, in fact that is exactly what happened நம்ம லீக் ஸ்டேஜ் குரூப் ஸ்டேஜ்ல வந்து when we played Inter Milan and we lost 1-0. எக்ஸாக்ட்லி அதுதான் பண்ணான். 90 மினிட்ஸ்க்கு நம்மள ஃப்ரஸ்ட்ரேட் பண்றதுக்கு செட்டப் பண்ணான். அதே மாதிரிதான் அட்லாண்டாவும் நம்ம அங்க போய் நில் டிராப் பண்ணிட்டு சேம். இட்டாலியன் டீமோட லாஜிக்கே என்னன்னா we will starve you of chances, we will defensively, நாங்க டிஃபென்சிவ் மிஸ்டேக் பண்ணாம இருக்கிற வரைக்கும் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு தான் அவன் வந்து இறங்குறான். சோ அந்த மாதிரி டீம்ஸும் நம்ம யூசிஎல்ல ஃபேஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி டீம்ஸ் யூசிஎல்ல ஃபேஸ் பண்றச்ச பிகாஸ் இட்ஸ் லீக்ல என்னன்னா 38 கேம் ஸ்ட்ரெச். It doesn't matter. நீ ஒரு கேம் வந்து நீ பெர்ஃபார்ம் பண்ணலனா பரவாயில்ல, நீ மீதி கேம்ல தான் நீ மேக்கப் பண்ணிக்கலாம்னு. யூசிஎல் நாக் அவுட் வந்ததுக்கு அப்புறம் தட்ஸ் நாட் an option. ஒரு கேம் தான் உனக்கு. எவ்ரிதிங் இஸ் தட் நைட், தட் கேம். சோ இப்போ கூட நம்ம we are 3 matches away. அதுல PSG 2 matches விளையாடுறோம். PSG is an open expansive team, அவங்க அட்டாக்கிங் டீம் தான். ஆனா ஃபைனல்ஸ்ல நம்மளுக்கு வந்து as an opponent ஸ்ட்ராட்டஜி வைஸ் PSG தாண்டுவோமே அதுக்குள்ள இல்ல அப்படி சொல்ல நான் சொல்றேன். பிகாஸ் இன்டர் இஸ் ஆன் தட் சைட். அந்த ஒரு பிலாசபி டீமை நம்ம மீட் பண்றச்சு நம்ம எப்படி ஆடுவோம்னு பொறுத்து இருக்குங்கிற அவ்வளவுதான். நாட் தட் we are playing the finals. இது வரைக்கும் இல்ல நம்ம என்ன ஸ்டைலிஸ்டிக்கலி இன்டர் இஸ் a very defensive team. True. So அது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். True அந்த மாதிரி மேட்சஸ். Absolutely. So பட் இதுதான் இன்சிடென்ட்ஸ் இல்லாம இல்ல இந்த மேட்ச். பல இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு இந்த மேட்ச்ல ஆக்சுவலா. நம்ம பேசின மாதிரி வந்து பார் நமக்கு சாதகமா வந்து டிசிஷன் கொடுக்கறது, டிசிஷன் எடுக்கிறதுல உதவி பண்றது, அங்க ஆரம்பிச்சு போட்ட கோலு, மிதிச்சது எல்லாமே லைக் எவ்ரிதிங் நம்ம வந்து ஒரு எதிர்பாராத விஷயங்கள் தான் பல விஷயமா நடந்துச்சு. அது வந்து டெஃபினட்டா வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் கேம்ல. லைக் பிகாஸ் என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் ஒண்ணு நமக்கு ஃபேவரபிளா வருதுங்கிறது, அது ஃபேவரபிளா வருதுங்கிறத வார்த்தையை சொல்றதை விட கரெக்டா வருதுன்னு தான் நான் சொல்லுவேன். லைக் நம்ம அந்த கொடுத்த பெண்ணா இருக்கட்டும், நமக்கு வந்து அவார்ட் பண்ணின பெண்ணா இருக்கட்டும், நம்மளுக்கு அகேன்ஸ்டா அவார்ட் பண்ணின பெண்ணா இருக்கட்டும், எல்லாமே இட் ஆல் ஹேப்பன்ட் இன் சச் அ வே தட் திஸ் இஸ் ஹவ் இட் ஷுட் ஹேப்பன். இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் வந்து இருக்கணும். நம்மளுக்கு வந்து அந்த பெனல்ட்டி வந்து அவன் ரவுல் எசன்சியோ அவ்வளவு தூரம் இழுத்துட்டு போயிட்டு தான் தள்ளி கீழே உள்ள வைக்கிறான். கரெக்டா? லைக் இட்ஸ் நாட் லைக் அவன் வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல கை எடுத்த மாதிரியோ இல்ல. அதே மாதிரி தான் ரைஸ் வந்து அந்த வந்த உடனே கை எடுத்துட்டான், படார்னு எடுத்துட்டு பேர் நான் இதுதான் பண்ணேன், அவன் கீழே விழுவான்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நான் வந்து என் கையை எடுத்தேங்கிற மாதிரி கிளீனா காமிச்சிட்டான். ஸோ அது வந்து டெஃபினெட்லி இது. பட் இன்சிடென்ட்ஸ்னு பார்த்தோம்னா எனக்கு வந்து என்னன்னா, இது நமக்கு வர 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 அவங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா டிமாரல், அவங்களுடைய பிலீஃபுமே கம்மியான மாதிரி தான் இருந்துச்சு. லைக் நம்ம சான்ஸ் கட் பண்றோம், டிசிஷன்ஸ் யூஸ்வலா அவங்களுக்கு ஃபேவரபிளா வருது, எதுவும் வரமாட்டேங்குது, நம்ம வந்து ஃபுல்லா எப்படி சொல்றது ஒரு மாதிரி ஃபியர் காட்டாம விளையாடிட்டு இருக்கோங்கிறது அவங்களுக்கு அதுவுமே வந்து ஒரு மாதிரி அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் குறைச்சிட்டு ஏதாச்சும் ஒரு டெஸ்பரேட்டா பண்ணணும்னு அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு அவங்களை புஷ் பண்ணிடுச்சு. அதுதான் வந்து ஒரு மெயினான ஃபேக்டரா இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்சிடென்ட்ஸ்னு பார்த்தோம்னா ஆளுக்கு ஒன்று கேட்கறேன், உன் மைண்ட்ல வந்து படார்னு வந்து நிக்கிற இந்த மேட்சை பத்தி யோசிச்சா படார்னு ஒரு இன்சிடென்ட் இது மாதவன்? எனக்கு ரூடிகரோட நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேவலமான, அவனை பார்த்தா திட்டணும்னு தான் தோணுது பேசிக்கா. அவன் வந்து எப்படி வந்து ஒரு எல்லோ கார்டோட இந்த மேட்ச்ல இருந்து வெளியே போனான்றது சத்தியமா எனக்கு தெரியவே இல்லை. அது அங்கதான் எனக்கு என்ன காண்டுனா, ஒழுங்கா பரவாயில்ல அந்த ஸ்டேஜ்ல எல்லோ கார்டு வாங்கிட்டான், அவன் அதுக்கு மேல எதுவும் நம்மளுக்கு பண்ண தேவையில்லை, அவனே எல்லோ கார்டு வாங்கிட்டா ஏதாச்சும் பிரச்சனை லூசு மாதிரி போய் அவன் கூட சண்டை வலிச்சுட்டு தண்டத்துக்கு ஒரு எல்லோ கார்டு வாங்கிட்டு வந்தான் நம்ம ஒருத்தர். எனக்கு ஒரு நிமிஷம் எனக்கு அது இப்படி கொலை காண்ட ஆயிடுச்சு எனக்கு. என்னடா பண்ற, ரைஸ் எல்லாம் பச்சை பச்சையா திட்டுறான், அம்மா தான் திட்டிட்டு இருக்கான் அவன் பாட்டுக்கு ரைஸ் அவனை பிடிச்சு, அந்த மாதிரி இருக்கு அவன் பாக்குறது எனக்கு சீரியஸா.
எல்லோ கார்டு எனக்கு என்ன ஏன் அது இன்னும் கடுப்பா இருக்குன்னா 4 பேர் இருந்தாங்க அந்த அந்த ரிஸ்கி சிச்சுவேஷன். மிச்சம் 3 பேரு அவ்வளோ டிசிப்ளின்டா. ஏன்னா 3 பேர்ல ரைஸ் டிஃபென்ஸ் மிட்ஃபீல்டர், இவன் வந்து டிம்பர் ரைட் பேக் அகைன்ஸ்ட் வினிஷியஸ் ஜூனியர் வேற ஆடுறான். அண்ட் நம்ம மார்டினெல்லி வேற ஃபுல் டிஃபென்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இவங்க 3 பேரும் மூடிட்டு ஆடிட்டு இருக்காங்க அழகா. இவன் வந்து நடுவுல வந்து சம்பந்தம் எல்லாம் ஒரு எல்லோ கார்டு. நிக்கில் இல்ல எனக்கு இது ஆக்சுவலி இதுதான் த ஹோல் கேம். இந்த நம்ம 2 லெக் ரெண்டுத்தையுமே சேர்த்து நம்மளுக்கு ஒரே ஒரு நெகட்டிவ்னு சொன்னா அது இந்த லூசு பார்ட்டி அவனோட எல்லோ கார்டு. நிஜமாவே எனக்கு அது ஒரு பாயிண்டா தோணுது. அதாவது that is the only thing, the only black mark in our 180 minute performance. என்னன்னா இந்த பார்ட்டி லூசு எல்லோ கார்டு வாங்கி இப்ப செமிஃபைனல் ஃபர்ஸ்ட் லெக் மிஸ் பண்ண போறான் அப்படிங்கிறது நிஜமாவே அன்னெசரி. அந்த ஒரு மோமெண்ட்ல ஒரு ஹெட் லாஸ் ஒரு இது. அண்ட் அவன் பார்ட்டி அந்த ஒரு நானும் என்னோட பிளேயர்ஸை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், என்னோட டீம்மேட்ஸை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், என் டீம்மேட்டை எப்படி பண்ண. ஆனா அந்த மோமெண்ட்ல ஒரு ஸ்டெப் எடுத்து அவன் பேக் போயிருந்தா அவன் அப்படியே அந்த இஷ்யூவை ஈஸியா சமூகமா முடிச்சு we could have got on it. அவன் ஒண்ணுமே பண்ணிருக்க தேவையில்லை அந்த இடத்துல. நீ ஃப்ரேம்லயே இருக்க கூடாதுடா. நீ ஏமா பேட்டர் ஓவர் அது எனக்கு. பட் yeah, I think for me I'd like to highlight I mean obviously எல்லாருமே எல்லா நம்ம மட்டும் இல்ல ஓவரால் வேர்ல்ட் ஓவரே ரைஸ பத்தி பேசிட்டு இருக்கோம், சாக்கா பத்தி பேசிட்டு இருக்காங்க, மெரினோ பத்தி பேசிட்டு இருக்கான். ஐ ஆனஸ்ட்லி எனக்கு வந்து இந்த 2 லெக்லயும் சேர்த்து போட்டு எனக்கு வந்து ஐ எம் ரெனியூட் ஃபேன் ஆஃப் கிவியார். நினைச்சேன் ஏன்னா நம்ம இந்த கேப்ரியல் இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் உடனே உட்காந்துருச்சு, ஐயோ இப்ப வந்து நம்ம கேப்ரியல் சலீபா பெஸ்ட் டிஃபென்சிவ் பார்ட்னர்ஷிப் இந்த லீக்ன்றோம். இப்போ ஒருத்தன் இல்லையே நம்ம டிஃபென்சிவ் ஃபர்ஸ்டா ஆல்வேஸ் டேக்கிங் கேர் ஆஃப் அ கிளீன் ஷீட், ஆல்வேஸ் டிஃபென்சிவ்லி வெரி குட். ஐயோ என்ன நடக்க போறதுன்னு. ஆனா 2 லீக்லயும் சேர்த்து போட்டு டெஃபினெட்லி இப்போ வந்து ஒரு கேம்ல நம்மளுக்கு தெரியும் டெக்லன் ரைஸ் அல்டிமேட்லி 100 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்கான். அதனால அவன் ஒரு 100 மில்லியன் பிளேயர். அதனால அவன் 2 ஃப்ரீ கிக் போடுறான், ஒரு கார்னருக்கு ஒரு அசிஸ்ட் போடுறான், ஒரு செம்மையா பிரஸ் பண்ணி ஒரு 40 யார்ட் ரன்ல போறான். இட்ஸ் நாட் சர்ப்ரைசிங். ஷுவர் வி என்ஜாய் இட், வி லவ் இட், வி அமேஸ். ஆனா வந்து அவனால இப்படி பண்ண முடியுமான்னு எனக்கு தோணுனது கிடையாது. ஆமா, அவன் ஆர்சனலுக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 2 கேம்க்கு அப்புறமே எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே இவன் அடுத்த 10 வருஷத்துக்கு நம்ம வியரா மாதிரி ஆட போறான், நோ ப்ராப்ளம் அப்படின்னு. வி நோ த லெவல். கிவியார் அவன் வந்து எக்ஸாக்ட்லி லைக் சோ மச். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேனோ அதுக்கு எவ்வளவோ மேல ஆடி இருக்கான். மைல்ஸ் லூயிஸ் கெல்லி ஷுவர் அவனோட ஏஜுக்கு அவனோட ப்ரொஃபைலுக்கு. ஆனா நான் வந்து லாஸ்ட் 10-12 மேட்சா இந்த சீசன்ல நான் பார்த்திருக்கேன். சோ எனக்கு தெரியும் அவனோட லெவல் என்னன்னு. நிஜமாவே அந்த லெவல் 1 above 2 above by sitting on the bench, by trading with the reserves, by listening to coaches. அந்த கோச்சிங் இம்பாக்ட்ங்கிறது எனக்கு கிவியார்ல தெரிஞ்சிருக்கேன். amazed, so good, absolutely. So calm. In fact, so much so that over 2 legs, Kivior and Saliba and பார்த்தா கடைசில Saliba தப்பு பண்ணதுனால Kivior is a better center back. Exactly. You know, over 2 legs. That is amazing. And அந்த மாதிரி நம்ம டெப்த்துக்கு வந்து நம்மளுக்கு சேலஞ்ச் இருந்து நம்ம முன்னாடி தோத்துருக்கோம். ஒரு டைட்டில் சேலஞ்சே வந்து சலீபா இன்ஜர் ஆனதுல நம்மளுக்கு போச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி. கரெக்டா? இன்னைக்கு வந்து கேப்ரியல் who this year has been a better defender than Saliba for me. அவன் இன்ஜர் ஆச்சு. அவனோட எபிலிட்டிக்கு ஈக்குவலா ஒருத்தன் உள்ள இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வரான், செம்மையா பெர்ஃபார்ம் பண்றாங்க. எனக்கு இதெல்லாம் வந்து கோச்சிங் மொமெண்ட்ஸ். Absolutely. You know, the backroom stuff they're doing kick-ass jobங்கிறது எனக்கு இப்படி தெரியும் நம்மளுக்கு. அதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா, அந்த ஒரு வெல் கோச்டு டீமுக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ் ஃபுல்லா இருக்கிற டீமுக்கும் இதுதான் வித்தியாசம். ஒரு வெல் கோச் டீமால எந்த நீ அந்த சூப்பர் ஸ்டார்ஸ் மேலதான் ரிலே பண்ற சூப்பர் ஸ்டார் டீமா இருந்தீங்கன்னா. ஆனா ஒரு வெல் கோச் டீம்ல இருக்கிறப்போ ரெகுலர் பிளேயர்ஸே எலிவேட் ஆவாங்க. விச் அந்த ஓவரால் இது வந்துட்டு சம் ஆஃப் பார்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த சம் ஆஃப் பார்ட்ஸ் வந்து அவுட்புட் வெளியே வர்றப்போ அது வந்து ஒரு மாதிரி ஜாஸ்தி. அஃப்கோர்ஸ் டிஃபரன்ஸ் மேக்கர்ஸ் வேணும், அதுக்குதான் நமக்கு வந்து புலம்பிட்டே இருக்கும் சீசன் ஆரம்பத்துல இருந்து. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ் மேக்கர் சாக்கானா அவனுக்கு தாண்டி இன்னொரு டிஃபரன்ஸ் மேக்கர் இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து ஓவரால் ஆஸ் எ டீம் அட்வான்டேஜ். ஆனா
சம் ஆஃப் பார்ட்ஸ் அண்ட் ஒரு வெல் கோச் டீமோட விஷயங்கிறது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம். நம்ம வந்து அது ஆக்சுவலா அதுதான் நான் சொல்லல, லைக் இன்ஜுரிஸ் இருக்கிறப்போ எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்றோங்கிறது தான் அந்த கோச்சிங் ஆஸ்பெக்டே வெளியே வரும். அங்கதான் நீ எவ்வளவு நல்ல கோச்சா நம்ம இருக்கான், நம்ம எவ்வளவு கோச்சிங் ஸ்டாஃப் எவ்வளவு நல்லா இருக்காங்கிறது அங்கதான் மெயினா வெளியே வரும். இது இங்க வெளியே வருதுங்கிறது ஐம் லைக் சூப்பர் ஹாப்பி அபௌட். ஒரு வெல் கோச் டீமுக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார் டீமுக்கும் என்ன வித்தியாசம்னா 5-1 தாங்க வித்தியாசம். அதுதான். Bro, I want to give a shout out to Gabriel Martinelli. I mean, பிளேயர் ரேட்டிங்ஸ்ல பேசுவோம். Okay. யா பட் பரத், அதான் இப்ப நம்ம இவ்வளவு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம வந்து நம்மளுமே வந்துட்டு லைக் நம்ம சொன்ன மாதிரி 2009ல வந்துட்டு கடைசியா சாம்பியன்ஸ் லீக் செமிஃபைனல்ஸ் போனோம், எல்லாமே ஓகே. பட் ஆனா 2006ல இருந்து நம்ம சாம்பியன்ஸ் லீக் ஆடிட்டு இருந்த வரைக்கும் எவ்ரி சீசன் உள்ள போவோம். எப்படியாச்சும் ஃபர்ஸ்ட் இல்ல செகண்ட் ஃபினிஷ் பண்ணிடுவோம். இல்ல செகண்ட் ஃபினிஷ் பண்ணோம்னா நம்மளுக்குன்னு ஒருத்தர் பெருசா ஏதாச்சும் ஒரு டீம் வந்து மாட்டோம். அப்பயும் நம்ம கிட்ட பிளேயர்ஸ் இருந்தாங்க. ஆனா அப்ப இருந்த ஒரு ஹோப் நம்மளுக்கு இருந்தது, அந்த ஹோப் வந்து வேவர் ஆயிட்டே வந்த ஒரு ஹோப். அது ஆக்சுவலா நம்ம வந்து ஒவ்வொரு இயர் பாஸ் ஆக நம்ம போவோம், ஏதாச்சும் செய்வோம், நம்ம போவோமா, நம்ம போகலாம், நம்ம போகல, அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. அந்த சினாரியோக்கும் இப்போ இந்த டீம் புதுசா வர்ற ஒரு டீம் எல்லாருமே சின்ன பசங்க. நான் போன எபிசோட்லயே அதான் சொன்னேன் நான். இப்ப நம்ம இஃப் யூ டேக் பார்ட்டி அண்ட் மெரினோ அவுட், அப்பார்ட் ஃப்ரம் ஒரு ராயா, எல்லாருமே சின்ன பசங்க தான் அங்க இருக்கிறது இல்லை நம்ம விளையாடின ஸ்குவாட்ல எல்லாருமே, ரைட்டா? அந்த பாயிண்ட்ல ஒரு ஃபேனா இருந்து அதெல்லாம் பார்த்ததுக்கும் இப்போ ஒரு ஃபேனா பாக்குறதுக்கும் எந்த டிஃபரன்ஸ் பாக்குற நீ ஓவராலாவே? லைக் அந்த வெங்கர் டீம், வெங்கர் பிளேயர்ஸ், வெங்கர் ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால், இது டிஸ் கிடையாது. லைக் நம்ம ஒரு ஃபேனா இவ்வளவு வருஷம் 15-20 வருஷம் நம்ம பார்த்ததுக்கு எந்த மாதிரியான வித்தியாசம் ஒரு ஃபீலிங்கா உனக்கே வருது? ஒரே ஒரு வேர்ட் தான் ப்ரோ, ஆட்டிடியூட் தான் என்னன்னு சொல்ல முடியும். இந்த அந்த அந்த வெங்கர் எரால இருந்து இந்த பிளேயர்ஸ்க்கும் இந்த எரா பிளேயர்ஸ்க்கும் அட் தி எண்ட் ஆஃப் த டே ஃபேன்ஸ் பிளேயர்ஸ் கிட்ட இருந்து கேட்கறது ரெண்டு விஷயம் தான். தோத்தாலும் ஜெயித்தாலும் 100% நீ கொடு, 100% உன்னோட எஃபர்ட் போடு. கண்டிப்பா ஏதாச்சும் தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஏதாச்சும் போடுறா, எஃபர்ட் போடுறா. இன்னொன்னு, மற்ற பிளேயர்ஸ்க்கு இன்ஜரி ஆகும்போது இல்லை எவனாச்சுக்கு சஸ்பெண்ட் ஆகும் போது சம்ஒன் ஷுட் ஸ்டெப் அப். அதான் இன்னொரு பெஸ்ட் ஃபேக்ட். அது வந்து நம்ம வெங்கர் இராத அவ்வளவா பார்க்கல. நம்ம எப்பவுமே ஒவ்வொரு சீசன் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பிளேயர்ஸ்ல ஓவர் ரிலையண்டா இருப்போம். அவனுக்கு இன்ஜர் ஆனதுக்கு அப்புறம் யாரும் ஸ்டெப் அப் பண்ண மாட்டாங்க. தென் வில் கோ எவ்ரிஒன் வில் ரைட் அஸ் ஆஃப். பேசிக்கலி அதான் நடந்துட்டே இருக்கும். அது வந்து இப்ப அது எப்படின்னா ரிசல்ட்ஸ் மேலேயும் ரிஃபெக்ட் ஆகும். சரி, நம்ம ஒரு ஆர்சனல் ஒரு சாம்பியன்ஸ் லீக் சரி பார்சாவோட போறாங்க, ஐயோ இந்த டீம்ல அவனுக்கு இந்த கேம்ல அவங்களுக்கு வருமானம் இல்லையே, ஐயோ இந்த கேம்ல அவங்களுக்கு வேன்பர்சி இல்லையே, யார் ஸ்டெப் போறா பார்த்தா யாரும் ஸ்டெப் பண்ண மாட்டாங்க. பட் இந்த சீசன்ல இந்த கேம்ல இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் எவ்ரி ஒன் ஹஸ் ஸ்டெப் அப். 11 பிளேயர்ஸே ஸ்டெப் அப் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் யார் சப்ஸ்டிடியூட்டா வந்தாங்களோ, இப்போ நிக்கில் ப்ரோ சொன்ன மாதிரி கீவியோர் கேப்ரியலுக்கு வந்த மாதிரி, லூயிஸ் கெலி கேலஃபியோரிக்கு வந்த மாதிரி, அப்புறம் ஈவன் போற போக்குல சொன்னா ஐ வுட் ஈவன் சே லைக் சாக்கா. நிறைய பேர் சொன்னாங்க இஸ் சாக்கா கோயிங் டு பி குட் இன் த பிக் ஸ்டேஜ் ஆஃப்டர் அந்த யூரோஸ்லாம் அவனுக்கு நடந்த விஷயத்துக்கு. பட் எல்லாரும் ஸ்டெப் அப் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் கடைசியா ஆர்டெட்டாவோட கோச்சிங் ஸ்டைலையும் சொல்ல முடியும். அவர் எப்படின்னா ஆட்டிடியூட் பார்த்து தான் கோச் பண்றாரு. ஓகே, ஐ நோ இந்த பிளேயர் அவன் இந்த கேம் ஆடினா அவன் 100% கொடுப்பான். அவனுக்கு ஃபோக்கஸ் வந்து ரிசல்ட் மேல இல்லை, அவனோட பெர்ஃபார்மன்ஸ், டீமோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா ஆகுதா, நான் கோச் பண்ணிருக்கிற டாக்டிக்ஸ் வந்து கேம்ல இம்ப்ளிமெண்ட் ஆகுதா, அதுதான் அந்த பிளேயரோட எல்லா பிளேயர்ஸ்க்கும் இப்போ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆட்டிடியூட். அப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஸ்டாஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வெங்கர் எரால அவ்வளவா இருக்க மாட்டாங்க. எல்லாரும் லைக் ஒரு இப்படி வயசானவங்க எல்லாம் இத்து போனவங்களா இருப்பானுங்க. அவ்வளவா லைக் தே ஓன்ட் பி லைக் வெரி சப்போர்ட்டிவ் ஆஃப் த பிளேயர்ஸ். வெங்கர் ஒருத்தர் தான், வெங்கரும் பேட் ரைஸ் அதுக்கப்புறம் அந்த ஸ்டீவ் போல் தான் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இப்ப பாத்தீங்கன்னா அவன் கோல் கீப்பிங் கோச் எல்லாம் செட் பீஸ் ஆனா வந்து இது கோல் கீப்பிங் கோச்லாம் போய் ராயா பேசிட்டு இருக்கான். ஏதாச்சும் செட் பீஸ் வந்தா யோவர் வந்து பாக்குறாரு. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஸ்டைவன் பார்த்து டிஃபெண்டர்ஸ்க்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த டே ஒரு நல்ல ஆட்டிடியூட் இருக்குது கிளப்ல. அதான் நமக்கு இப்ப ஒரு இந்த சக்சஸ் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிற மாதிரி அப்படிதான் போயிட்டு இருக்காங்க இவங்க. பேசிக்கா இந்த பாயிண்ட்ல எல்லாருமே சேர்ந்து நம்ம ஒன்னா சேர்ந்து எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணுவாங்க. அதுதான் அது ஆக்சுவலா. I want to add something.
முன்னாடிலாம் வந்து நம்ம வந்து நம்ம ஒருவேளை ப்ளே பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாலை வச்சிருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து கேம் வந்து நல்லா ஒர்க் ஆகும். பால் இல்லைன்னா நம்மளால விளையாட முடியாது. அதே மாதிரி நம்மளால வந்து பின்னாடி டிஃபென்சிவ் பெர்ஃபார்மன்ஸை வச்சு மட்டுமே டிஃபெண்ட் பண்ணி நம்மளால இது அதாவது வெங்கரால சொல்றேன். அந்த மாதிரி நம்மளால விளையாட முடியறதில்ல. பட் ஆனா வந்து இப்போ ஆர்டெட்டா வந்து ஒரு 5 இயர்ஸா வந்து ஒன்னொன்னா சேஞ்ச் பண்ணான். ஃபர்ஸ்ட் பின்னாடி டிஃபென்சிவ் ஃபர்ஸ்ட் செட்டப் கொண்டு வந்து, அதுக்கப்புறம் மிட்ஃபீல்ட் செட்டப்பை ஸ்டடி பண்ணி, அதுக்கப்புறம் அட்டாக்கிங் செட்டப்பை கொண்டு வந்து, இப்போ நம்ம எப்படி விளையாடுறோம்னா, நீ வந்து பாலே வச்சுக்க முடியாது அப்படின்னா, உனக்கு பால் வேணுமா, ஓகே நீ வந்து பாலே வச்சுக்கோ, இருந்தாலும் நாங்க வந்து அவுட் ஆஃப் பொசிஷனை வச்சே நாங்க வந்து கேம்ல விளையாட வந்து ஜெயிக்க முடியும். இல்ல நாங்க பால்ல வச்சுக்கணுமா, ஃபுல் கண்ட்ரோல் எங்களால வச்சு பாலை வச்சு we can create chances, அதை வச்சு நாங்க ஜெயிக்க முடியும். இல்ல அதுதான் செஞ்சோம் நம்ம பேசிக்கலி இந்த கேம்ல வந்துட்டு நம்ம கிட்ட பால் இருக்கிறப்ப நம்ம ஃபுல் கண்ட்ரோல், பால் இல்லாதப்போ நம்ம தான் ஃபுல் கண்ட்ரோல். ஏன்னா வந்து லைக் the way in which OOPல நம்ம எப்படி செட் பண்ணாங்கிறது அந்த லெவலுக்கு டோட்டலி ஃபுல்லா இதுவா இருந்துச்சு. ஸோ எல்லா சிச்சுவேஷனுக்கும் வந்து ஓரளவு நம்ம அடாப்ட் ஆகிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ யாரோ சொன்னாங்க நம்ம தான் ஸ்விஸ் ஆர்மி நைஃப் டீம் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆக்சுவலா. அதான் ஸோ இன்னும் வந்து நம்ம வந்து இன்னும் ஃபுல்லா டெவலப் ஆகல அதுக்கு. பட் எப்படி சொல்றது, முன்னாடி இருந்ததை விட we are far better now. ஸோ இதெல்லாம் தான் ஒரு பர்டிகுலர் ரீசன் ஸ்பெசிஃபிக்கா. அது ஒரு ஃபேனா போறப்பவே இப்போ நம்ம வந்து லைக் இதே நம்ம ஒரு பயன் மியூனிக் முன்னாடி எல்லாம் விளையாடுறப்போ ஒரு ஃபால்ஸ் பிலீஃப் இருக்கும் ஆக்சுவலா. நம்மள வந்து ஒரு மாதிரி நம்ம ஏதாச்சும் பண்ணிடலாம்னு ஒரு பிலீஃபோட போவோம். பட் ஆனா அடி வாங்குவோம். இப்போ வந்துட்டு ஒரு ஜெனுவன் பிலீஃப் வந்திருக்கு ஒரு ஃபேனா. இப்போ அதுவும் எஸ்பெஷலி இப்போ நீ ரியல் மேட்ரிட் மாதிரி ஒரு டீமை போயிட்டு 5-1 அடிக்கிறேன்னா, நம்ம அவ்வளவு அடி வாங்கினதை பார்த்துட்டு இதை பாக்குறதுங்கிறது என்னடா அது டோட்டலா வந்து ஒரு நம்ம வேற ஏதாச்சும் டீமை பாக்குறோமா, இல்ல வேற ஏதாச்சும் ஃபுட்பால் தான் நம்ம பாக்குறோமா, இது நம்ம இதுதானா, அந்த மாதிரியான ஒரு நல்ல ஹாப்பி பிளேஸ் சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு குட் பிளேஸ் அங்க இருக்குது. இதுக்கு நான் இதுல சொன்னேன், ஃபர்ஸ்ட் லெக்ல சொன்னேன், இது 3-0 நம்ம கிட்ட இருந்து யாராலையுமே எடுக்க முடியாதுன்னு சொன்னேன். இவங்க வந்து கேட்டாங்களான்னு தெரியல, 3-0 10 அவங்களுக்கு இன்னொரு 2-1 நாங்க கொடுக்குறோம்னு சொல்லிட்டு கையில எக்ஸ்ட்ராவா போனஸ் இருந்தா வச்சுக்கோ. அந்த குரு படத்தை சொல்லுவால, இந்த எக்ஸ்ட்ராவா 5 நிமிஷம் உனக்கு போனஸ் அப்படிமா, அந்த மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு சீரியஸா. இந்த ஒரு இமோஷனை வந்து எனக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல ஆனஸ்டா. அதுதான் ஐ திங்க் லாட் ஆஃப் ஃபேன்ஸ் ஃபீல் த சேம் வே. அதை எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு புதுசா பார்க்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். இதுதாண்டா ஆர்சனல்னு இருக்கும். நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தப்போ டேய் இந்த இமோஷன் வந்துட்டு என்னால ப்ராசஸ் பண்ண முடியல, என்னால திருப்பி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. நேற்றுக்கு மேட்ச் முடிச்சுட்டு எனக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து நான் வெறும் படுத்துட்டு விட்டதை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு லிட்டரலா வந்து எனக்கு வந்து பிளேபேக் ஓடிட்டே இருக்கு கண்டினியூஸா. என் வைஃப் வந்து எனக்கு தூங்குறையாடா அப்படின்னு. இல்ல தூங்கல, நான் வெறும்னா வந்து கண்ணை திறந்து மேல பார்த்துட்டு இருக்கேன், பிளாஷ்பேக் ஓடிட்டு இருக்கு எனக்கு, அவ்வளவுதான், அதுக்கு மேல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த எக்ஸ்பிரஸ் பண்றதுங்கிறது எனக்கு தெரியல ஆனஸ்டா. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கேன் நான் இமோஷனலி. அதுதான் இப்போ இருக்கிற பொசிஷன். இதுக்கு மேல சாம்பியன்ஸ் லீக்லாம் ஜெயிச்சாங்கன்னா என்ன நடக்கும் அப்படியே நெஞ்சு வெடிச்சு வெளியே வந்துருமாலாம் தெரியல. அதுக்குமே நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கதான் செய்யுது. பட் one game at a time, and I'm so happy that we did it. அதுவும் வந்து doing it against the best. கஷ்யப் சொன்ன மாதிரி if you want to be the man, நம்ம ரிக் ஃபிளேர் தாத்தா சொன்னாரு, if you want to be the man you have to beat the man அப்படிமாரு. அதுல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கரெக்டான டைரக்ஷன்ல வந்து சூப்பரா சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட எமோஷன்ஸ். உங்களோட எமோஷன்ஸ் என்னங்கிறத நீங்க காமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இது வந்து ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டே நம்ம கிளப்ல, April 17. அதுவும் எமிரேட்ஸ்ல ஒரு சூப்பரான இம்பார்ட்டன்ட், எமிரேட்ஸ் ஏரால ஒரு சூப்பரான இம்பார்ட்டன்டான ஒரு இது April 16th அண்ட் April 9th. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து மறக்கவே முடியாத ஒரு இதுவாக தான் போகும்னு நினைக்கிறேன். அண்ட் லாங் மேட் கண்டினியூ. இதுக்கு மேல வந்து இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. we need much more memorable moments in the Emirates era. இப்போ நம்ம வந்து சூஸ் பண்றதுக்கு எதுன்னு தெரியாத அளவுக்கு நம்ம போகணும். April 9th சூஸ் பண்ணணுமா, April 29th சூஸ் பண்ணணுமா, இல்லாட்டி நம்ம வந்து if we do proceed அடுத்த ஸ்டெப்பை சூஸ் பண்ணணுமா, அந்த லெவலுக்கு நம்ம போகணும். அதுதான் வந்து ஒரு ஃபேனா நான் விரும்புறது. அண்ட் ஐ திங்க் யூ கைஸ் will all agree with me. இதுதான் ஒரு கிளப்பா நம்ம ப்ரோக்ரஸ் பண்ண வேண்டியதுக்கு இதுதான் கரெக்டான விஷயம். ப்ரோ நான் ஒன்னே ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். lot of people are saying that you know this is Arsenal's biggest achievement in the Champions League அப்படின்னு சொல்லிட்டு, beating Real Madrid 5-1 in aggregate after not going to the quarter finals போயே கிட்டத்தட்ட semi-finals போயே 16 வருஷம் ஆகுது. ஸோ இதை வந்து அடிச்சிருக்காங்க, இப்படி பண்றாங்க. ஸோ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆஃப் இட்? இஸ் இட் அவர் பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் இன் த சாம்பியன்ஸ் லீக்? இந்த பாயிண்ட் எனக்கு தெரியல, அது எப்படி குவான்டிஃபை பண்றதுன்னு எனக்கு தெரியல ஆனஸ்டா. இது வந்து ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு தடவை சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ஸ் போயிருக்கோம், அப்பயும் ரியல் மேட்ரிட் அடிச்சுட்டு தான் போயிருக்கோம்.
இப்போ இருக்கிற ரியல் மேட்ரிட் வந்துட்டு ப்ராபப்ளி லைக் அவங்க வந்து ரெய்னிங் சாம்பியன்ஸுங்கிறதுனால அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டா நம்மளுக்கு தெரியுது. கம்பைன் வித் த ஃபேக்ட் தட் நம்மளுமே வீக்கெண்டா இருந்தோங்கிற ஒரு விஷயத்தோட சேர்த்து பார்த்தப்போ ஒரு இதுவா இருக்கு. நான் சொல்றேன் மெமரபிள் மூமெண்ட், டெஃபினட்டா இது ஒரு மெமரபிள் மூமெண்ட். ஆனா கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்னா நீ வந்து ஆக்சுவலா இது பண்ணணும்னா நம்ம ஒரு தடவை ஃபைனல்ஸ் ஆல்ரெடி போயிருக்கோம், ஜெயிக்கல. அப்ப கூட எனக்கு அதுதான் எனக்கு இந்த நீ கொஸ்டின் கேட்கறப்ப இதுக்கு ஆன்சர் பண்ணணுமா தொடுதியோ, நம்ம இந்த ஜெயிக்கலையே இதை இப்படி சொல்லணுமா அப்படி சொல்லணுமான்னு. பட் ஆனா ஃபைனல்ஸ் ஒரு தடவை போயிருக்கோம்ல. ஸோ இஃப் யூ ஆர் ஏபிள் டு எமுலேட் தட் தென் டெஃபினெட்லி யா. கஷ்யப், இன்னொரு விஷயம், நம்ம வந்து சாம்பியன்ஸ், அதாவது இப்போ நம்ம சிட்டிய 5-1 பீட் பண்றோம் லீக்ல, இல்ல யுனைடெட் பீட் பண்றோம், லிவர்பூல பீட் பண்றோம், என்னைக்குமே அது நம்மளோட கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்டா இருக்காது. நம்மளோட கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்னன்னா அன்பீட்டன் சீசன், இன்வின்சிபிள்ஸ். ஏன்னா நம்ம ஜெயிச்சிருக்கோம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு குவார்டர் ஃபைனல் மேட்ச் யார் அடிச்சாலும், எப்படி என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நம்ம செமிஃபைனல்ஸ் போனாலும், அது ஏன் அச்சீவ்மெண்ட்னு பேசப்படுறது, ஏன் அந்த கொஸ்டின் வருதுங்கிறதுக்கு, ஏன்னா நம்ம இது வரைக்கும் ஜெயிச்சது கிடையாது. இது வரைக்கும் நம்ம 2 சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சு, ஒரு சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, இதுதான் கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம டைட்டில் ஜெயிச்சிருக்கோம். அப்புறம் வந்து தென் இட் பிகம்ஸ் 4 வாட்டி டைட்டில் ஜெயிச்சிருக்கோமா, அந்த 4ல எது மெமரபிள்னு. ஆனா என்னைக்குமே அந்த அச்சீவ்மெண்ட்ங்கிறது அந்த டைட்டில், அந்த கப்பு ஜெயிக்கிறது தான், அந்த ஃபைனல் தான் நம்மளுக்கு அச்சீவ்மெண்டா இருக்குமே தவிர, ஒரு சாம்பியன்ஸ் லீக் குரூப் ஸ்டேஜோ ஒரு நாக் அவுட்ல செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணி மெட்ரிட கூட தோக்கடிச்சு, it still can never be regarded as the greatest achievement. ஏன்னா then அதுதான் நம்மளோட கிளப்போட ஆம்பிஷன், அதுதான் நம்ம ஃபேன்ஸோட ஆம்பிஷன். இப்ப நம்ம இப்படி சொல்லிட்டோம்னா இதுதான் நம்மளுடைய கிளப்போட ஸ்டாண்டர்ட். நம்ம பெடிகிரி இல்லைனாலுமே இதுதான் கிளப்போட ஸ்டாண்டர்ட்னு வந்துரும். இன்னொரு முக்கியமான விஷயம், அடுத்தவன் சொல்றான், இவன் சொல்றான், அவன் சொல்றான்னு எல்லாத்தையும் போய் கேட்டுன்னு இருக்காது. ஓகேவா? நீ இதுக்கு வந்து போடுறவன் போட்டுக்கிட்டே தான் இருப்பான். போடுறவன் போடுறது பயங்கரமா இருக்கு ப்ரோ எல்லா இடத்துலயும். அதான் அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. நீ ஒரு ஃபேனா யோசி, நீ இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணு. அவன் என்ன போடுறான், இவன் என்ன போடுறான்னு போய் சண்டை வலிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த டைம்ல நேரமும் இல்ல. ஓகேவா? அதை வந்து ஒரு பெருசா ஒரு பொருட்டை ஆக்கி அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து அதை வந்துட்டு ஒரு இதுவா ஆக்குறதுக்கு ஒரு இதுவும் கிடையாது. ஸோ நம்ம ஜெயிச்சிருக்கோம், லெட்ஸ் என்ஜாய் தட், அவ்வளவுதான். பீப்புள் வில் கீப் டாக்கிங், ரைட்? அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. அவுட் ஆஃப் அவர் கண்ட்ரோல். வி ஒன், நம்ம கண்ட்ரோல்ல இருந்தது ஜெயிக்கணும், அதை ஜெயிச்சிருக்கோம் நம்ம. வி ஒன், லெட்ஸ் என்ஜாய் தட், அவ்வளவுதான். டோன்ட் எக்ஸ்டர்னல் நாய்ஸுக்கெல்லாம் நீ வந்து காது கொடுத்துட்டே இருந்தேன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த சிச்சுவேஷன். அதுவும் பட் யா, நான் சொன்ன மாதிரி இதுதான் வந்து நம்மளுடைய கேம் ஓட ரிவ்யூ. மோர் எமோஷன்ஸ் தான். நான் சொன்ன மாதிரி டாக்டிக்கலானா நம்ம கண்ட்ரோல் பண்ணோம், ஜெயிச்சோம். அவங்கள எது பெஸ்டா பண்ணுவாங்களோ அதை பண்ண விடாம தடுத்தோம். அதுதான் நம்மளுடைய டாக்டிக். இது சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் டாக்டிக். வி பெர்ஃபெக்டட் தட் டு டி, பெர்ஃபெக்டா பெர்ஃபார்ம் பண்ணோம். அண்ட் இதுதான் ரிவ்யூ. இமோஷனலி எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியலங்கிறது தான் வந்து ஆக்சுவலான ரிவ்யூ. இந்த கேமோட டேக்அவேன்னு பார்த்தோம்னா இன்னொரு எமோஷனலா சொல்லணும்னா ஒண்ணு தோணுது. இந்த செகண்ட் லெக்ல அவங்க டோட்டலா 3 ஷார்ட் ரன் டார்கெட்ஸ் வச்சிருந்தாங்க. டார்கெட்டா எடுத்தாங்க. கரெக்ட். அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணனும்னா, டார்கெட் தான் them. ஃபர்ஸ்ட் ஷாட் எப்படின்னா 58th மினிட்ல ரோட்ரிகோ கார்னர்ல இருந்து டைரக்டா உள்ள போற மாதிரி இருந்தது. அத ராயஸ் எப்படின்னா. செகண்ட் வந்து சலிபா பண்ண மிஸ்டேக்ல வினிசியஸ் ஜூனியர் போட்ட கோல். தேர்ட் வந்து 88th மினிட்ல பிரஹிம் டியாஸ் வந்து ஒரு ஷாட் அடிப்பாரா, திருப்பி ஒரு ஷாட் அடிப்போம். இதேதான். இப்ப இந்த மூணே நீ யோசிச்சு பாருங்க, இது வந்து அப்படின்னா எவ்வளவு தூரம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிருக்கோம் அவங்கள. அதுதான் எக்ஸாக்ட்லி. there is no other chance, no other shot at target. Absolutely. So ஒரு இமோஷனல் ரிவ்யூக்கு அப்புறம் அப்படியே பிளேயர் ரேட்டிங்ஸ் போயிடுவோம். செகண்ட் பார்ட் டப்புன்னு பிளேயர் ரேட்டிங்ஸ் போயிடுவோம். மாதவன் ராயா. வெரி குட் கேம் ப்ரோ. அவன் வந்து எந்த இடத்துலயுமே மிஸ்டேக் பண்ணல. ஒரு எல்லோ வாங்கியிருக்க தேவையில்லையோ அவ்வளவு சீக்கிரமா. அதுக்கப்புறம் அவன் மேனேஜ் பண்ணிட்டான். எல்லோ வாங்கியிருக்க தேவையில்லை தான் ஆக்சுவலா, பட் அதுக்கப்புறம் வந்து மேனேஜ் பண்ணிட்டான். ஸோ அவனுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ராயா அந்த டைம்ல எல்லோ வாங்கலன்னா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வாங்கியிருப்பான், இல்ல 20 நிமிஷத்துக்கு அப்புறம் வாங்கியிருப்பான். ஆனா ஷுவரா அவனுக்கு எல்லோ நெதி கிடைச்சிருக்கும். 100% வாங்கியிருப்பான். 100% வாங்கியிருப்பான். ஐ அக்ரி. 7.5 ப்ரோ. 8 குத்துலாமே அந்த ஃபவுல் கோலுக்கு அவன் மேல பிரச்சனை இல்லையா? இல்ல ஆக்சுவலா இல்ல எல்லோக்காக தான் சொல்றேன். ஷாட் சேவ் பண்றதுக்கு ஒரு சான்ஸே கிடைக்கல அவங்களுக்கு. அவ்வளவுதான். அவன் ஓடி வர்றப்பே கையை நீட்டிட்டு தான் வருவான். ஆனா அது ரொம்ப, நீ மிஸ்டர் ஃபண்டாஸ்டிக்கா இருந்தா தான் உன் கை அவ்வளவு தூரம் போகும், இல்லாட்டி போவாது இந்த இடத்துல. நிக்கில் ஸ்ரீராம், நம்ம மைல்ஸ் லூயிஸ் கெல்லி ஆல்வேஸ் 9.5 சொல்லலாம். there was one brilliant run. அந்த ஏஜுக்கும் அவன் அந்த சிச்சுவேஷனுக்கும் அக்கேஷனுக்கும் அவன் விளையாடின விதத்துக்கும் நீ நிஜமாவே 18 தானடா, உனக்கு இதான் டிஎன்ஏ டெஸ்ட் ஏதாச்சும் பண்ணணுமா?
இந்த ஒண்ணு ஏஜ் ப்ராப்ளம் அந்த மோமெண்ட் வேர் அதான் சிங்கிள் ஹேண்டடா லெஃப்ட் பேக்ல இருந்து அவன் பால பிக்கப் பண்ணி கேரி பண்ணி மிட்ஃபீல்டுக்குள்ள போய் அவன் ரிலீஸ் பண்ணுவான். இடம் கண்டுபிடிச்சு ஸ்பேஸ் கண்டுபிடிச்சு. அண்ட் தி திங் இஸ் அதுதான் அந்த மூவ்மெண்ட் தட் அவன் லெஃப்ட் பேக்ல இருந்து ப்ரொவைட் பண்றச்ச ஃபுல் டீம் மூவ்ஸ் ஃபார்வர்ட். அவன் தான் அதை சிக்னல் பண்ணுவான். ஓகே நான் பால் எடுத்து ஓடுறேன், இன்னும் ஒரு 5 செகண்ட்ல நான் ஹாஃப் வே லைனை தாண்டிடுறேன், அதுக்கப்புறம் எனக்கு 4 ஆப்ஷன் கொடுங்க அவங்க தெரிக்க விடலாம் அப்படிங்கறது. அந்த கான்பிடன்ஸ் ஒண்ணு இல்ல எனக்கு ஆல்வேஸ் இந்த நான் என்ன நேரேட்டிவ் ஓடுதோ நான் நம்புறேங்கல. ஆனா எல்லாத்துக்குமே நான் வந்து கொஞ்சம் ஒரு பெர்சன்டேஜ் அவனுக்கு வந்து சான்ஸ் கொடுப்பேன். ஒண்ணு இல்ல இப்போ மைல்ஸ் லூயிஸ் கெல்லி நிறைய he is cocky, he has attitude, இதெல்லாம் எல்லாமே இருக்கட்டும். A player can be cocky, can have attitude, can have all of that as long as what he is doing on the pitch justifies that he does that. Absolutely. ஒரு பர்சனாலிட்டி கேரக்டர் இருக்கிற பிளேயரே பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது யாருக்குமே இப்போ. அதுவும் அவனுடைய அல்டிமேட்டா அவனுடைய கலர் ஆஃப் த ஸ்கின் கொண்டு வந்துடுறாங்க. அத இவன் எப்படி இதை செய்யலாம், கரெக்ட், நீ எப்படி இதை செய்யலாம், வேற ஒருத்தர் செஞ்சா பரவாயில்ல, அது நீ எப்படி செய்யலாங்கிற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. அவனுக்கு வர கிரிட்டிசிசம்க்கு அவனுக்கு ஆட்டிடியூட் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா அந்த ஆட்டிடியூட் தான் அவனுக்கு ஒரு மோமெண்ட்ல அந்த அண்டர் கான்பிடன்ஸ் வந்து காப்பாத்தும். இட் வில் பிளாக் அவுட் ஆல் தி எக்ஸ்டர்னல் நாய்ஸ். ஹி ஹஸ் டு லிசன் இன்சைடுன்னு. ஆனா இதுதான் எனக்கு வந்து மைல்ஸ் லூயிஸ் கெல்லி, when we have a Calafiori, we have a Zinchenko, but Miles Lewis Kelly at 18 is first choice னா அதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும்? You know, that is the thing. அவ்வளவுதான். 9 or 10. இதுல இருக்கலே மெயினான மேட்டர்னா கரெக்டா கேமுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோம், எல்லாம் இருக்காங்க விட இவனோட போட்டோ ரிலீஸ் ஆகுது, ஜாலியா உட்காந்து யாரு கூட வந்து சிச்சினே பேசின்னு இருக்கான். டேய் இந்த ஸ்டீல்ரா இதெல்லாம் வந்து கோல்டு. இதெல்லாம் வந்து ஒண்ணுமே ஒரு 18 வயசு பையன் கிட்ட நீ வந்து அக்கேஷனை பார்த்து டிஸ்டர்ப் ஆகாம நீ இப்படி ஒரு ஆட்டிடியூடோட நீ ஒரு கேமுக்குள்ள போறேன்னா you are destined for a lot of great things. அதுவும் ஜஸ்ட் இதுதான் அவனோட பிரேக் அவுட் சீசன். இந்த சீசனே அவனுக்கு எவ்வளவு கான்ட்ரோவர்சி. அதாவது இது சிட்டி ஃபர்ஸ்ட்ல வந்து ஹாலண்ட் அவனை திட்டுறது, அதுக்கப்புறம் அவன் சிட்டிக்கு அகைன்ஸ்ட் கம்பேக் பண்ணி கோல் போடுறது, அப்புறம் வந்து ஒரு ரெட் கார்டு வாங்கி உல்ஸ் அது ரெசென்ட் ஆகி அப்புறம் அடுத்தது ஒரு 2 ரெட் கார்டு வாங்கியிருக்கான். அதுக்கப்புறம் you know so many negative things that have been spoken about him. He has attitude, எல்லாத்தையும் மீறி கேம் ஆன் கேம் மேட்ச் ஆன் மேட்ச் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணி இந்த லெவல் அவன் 18, அதாவது அவன் 18 இல்ல, அவன் 24 வயசு 28 வயசுல கூட இந்த மாதிரி ஒரு பிளேயர் ஆடுறான்னா அது நம்மளுக்கு நல்லதுதான். 18ல பண்றதுங்கிறது நம்மளுக்கு, அதாவது ஒண்ணு இல்ல, அவன் 18 வயசுல இந்த மாதிரி பண்றானா அவனுக்கு சீலிங் ஹையர், he can develop far more அப்படின்னு தான் நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு. What he is already is great. டெஃபினெட்லி பாக்பாவை இப்படிதான் அழிச்சானுங்க, டீமனைஸ் பண்ணி அதை இவனுக்கு நடக்காம நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். அது மொத்தமா we have a much better attitude towards youngsters and our team also has so many of our own youngsters. ஏன்னா கடைசியில மைல்ஸ் லூயிஸ் கெல்லி ஏதாவது தப்பா போறானா அவனுக்கு பக்கத்துலயே நோனேரி இருக்கான், அவனுக்கு பக்கத்துலயே சாக்கா இருக்கான். You know, all of these are இது மார்டினெல்லி இருக்கான். இவங்க எல்லாம் வந்து 16, 15, 14, 13 வயசுல இருந்தே அவங்களுக்கு ஆர்சனல்னா என்னன்னு தெரியும். சோ அது ஒரு க்ளோஸ்லி நெட், அது பாக்பாக்கு இருந்ததே கிடையாது. சோ ஆக்சுவலா இன்னொன்னு ஒரு விஷயம் நிக்கில் ப்ரோ சொன்னதுக்கு I wanted to add on something. இப்போ there is a very different stark contrast in which Saka and Miles Lewis Kelly carry themselves. இப்ப சாக்கா வந்து ஒரே மாதிரி அந்த ரொம்ப ஐ எம் வெரி ஹம்பிள் அப்படி அவன் ரொம்ப ஹம்பிளா இருந்தான் ஒரு ஸ்டார்டிங்ல. லைக் எனக்கு என்னப்பா நான் வந்து நானும் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. பட் வென் சாக்கா ப்ரோக்ரஸ்ட் அண்ட் ஹி ஹஸ் ப்ரூவன் ஹிம்செல்ஃப் ஆன் த ஸ்டேஜ், அவனுக்கும் அந்த ஆட்டிடியூட் வருது. அண்ட் ஐ லைக் தட் அரகன்ஸ் இன் சாக்கா. அண்ட் that அது வந்து இட் டிரான்ஸ்லேட்ஸ் டு தி என்டையர் டீம். அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் உள்ள வரும்போது இல்ல அவங்களும் வந்து அட் தி எண்ட் ஆஃப் தி டே நிக்கில் ப்ரோ நீங்களும் சொன்னீங்க, ஆல் அவங்க பிகாஸ் ஆஃப் தேர் ஸ்கின் கலர் அவங்க வந்து இது பண்றாங்க. பட் வாட் ஐ see here is அவங்க பண்ணணும் ப்ரோ, தே ஷுட் ரிவோல்ட், தே ஷுட் ஃபைட் பேக். இந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கணும் நீங்க சொல்ற மாதிரி. ஸோ இனிஷியலி லைக் வந்து ஒரு ஹம்பிளா இருந்துட்டு, but again when you are making the team is giving that environment for you to thrive, and it is recognizing that you know இந்த மாதிரி நீ வந்து ஒரு UCL மாதிரி ஒரு கிராண்ட் ஸ்டேஜ்ல ஒரு குவார்டர் ஃபைனல்ல நீ இப்படி ஒரு பாஸ் பெர்ஃபார்மன்ஸ் போட்டு ஆடலாம் அண்ட் உன் டேலண்ட் இருக்குன்னா நீ கண்டிப்பா வந்து இட்ஸ் ஆல் அபவுட் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரோ. ஐ மீன்
away from politics, but opportunity கொடுத்தோம்னா people like this will shine, and they should shine, and long way it continue. And as always, Arsenal has always embodied class, history and tradition. So it is so good to see as an Arsenal fan. I'm so proud of my club on seeing all this. Right. Definitely. So yeah, அடுத்து கிவியா. ஐ திங்க் லூயிஸ் கேலி வந்து 9 on 10 வெரி வெல் டிசர்வ்ட். அடுத்து கிவியார் நான் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து சுத்தமா உண்மையை சொல்லணும்னா சுத்தமா நம்பிக்கையே இல்லை கிவியார். ஆக்சுவலா வந்து நம்ம தோத்தோம்னா அவன் தான் வந்து சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியரா இருப்பான். அவனாலதான் நம்ம வந்து தோப்போங்கிற ஒரு ஆட்டிடியூட தான் ஃபர்ஸ்ட் லெக்ல இருந்தே அந்த இதோட தான் நான் வந்து இருந்தேன். ஃபர்ஸ்ட் லெக்ல அதுவும் அவன் வந்து ஆரம்பத்துல ஒரு சில தத்துக்கா புத்துக்கா பண்ணினோடனே இதுதான்டா இதனாலதான்டா போச்சுடா இவனை பிடிச்சி இன்னைக்கு அடின்னு அடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவா இருந்தேன். ஆனா அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து அங்க ஒரு 60 நிமிஷம், இங்க ஒரு 90 நிமிஷம், ஒரு 150 நிமிஷம் அவன் விளையாடின விதம் வந்துட்டு நான் போன எபிசோட்ல சொன்னதுதான், இஃப் யூ மேக் மீ ஈட் ஷிட் ஐல் பி ஹாப்பி டு ஈட். நான் உனக்கு ஷிட் கொடுத்துருக்கேன், நீ எனக்கு மறுபடியும் அதை வந்து என் மூஞ்சில திருப்பி கடாசுறேன்னா நான் சல்யூட் போட்டு வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். ஹம்பிள் பை, ஹாப்பிலி ஈட் ஹம்பிள் பை. 90 மினிட்ஸ் போன கேம்ல அவன் விளையாடின மாதிரி ஒரு நான் எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ், நான் தான் அதனால தான் திருப்பி த்ரோ பேக் பண்ணினேன் பழைய பிளேயர்ஸ்க்கு. ஏன்னா அந்த டைம்லாம் அந்த சிச்சுவேஷன்ல ஃபர்ஸ்ட் டீம்ல ஸ்டார்ட் பண்ற மேலேயே அவ்வளவு நம்பிக்கை இருக்காது. அதுல சப்ஸ்டிடியூட்டா ஒருத்தன் வந்தான்னா அது இன்னும் கொடூரமா இருக்கும். இந்த நேரத்துல இவன் இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஒரு பெஞ்சிலே இருந்த ஒரு பையன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே, ஏன்னா யூஆர் ஆக்சுவலி லிட்டரலி ஒரு கொலாசஸ் ஆஃப் அ டிஃபெண்டரோட நீ வந்து உன் மினிட்ஸ்க்காக சண்டை போட்டுட்டு இருக்க இந்த பாயிண்ட்ல. லைக் யுவர் ஒரு பெஸ்ட் எல்சிபி இந்த வேர்ல்ட் கேட்டகரியில போட்டோம்னா வரக்கூடிய ஒரு ஆள் கேப்ரியல். அவனை மாதிரி ஒரு ஆளோட நீ வந்து உன் மினிட்ஸ்க்காக சண்டை போட்டிருக்க. ஆனா ஒரு தடவை கூட இவன் கம்ப்ளைண்ட் பண்ணி நான் கேட்டதே கிடையாது. ஏதாச்சும் ஒரு இடத்துல கிவியார் இஸ் அன்ஹாப்பி வித் பிளேயிங் டைம், இல்ல கிவியார் இது பண்றான் அது பண்றான். ப்ரொஃபஷனலிசம்னா இதுதான் ப்ரொஃபஷனலிசம். அவன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்போ கரெக்டா எடுத்து அது இந்த மேட்ச்ல ஒரு 2-3 விஷயம் பண்ண, அந்த ஒரு எம்பாப்பே கிட்ட இருந்து ஒரு ஷீல் பண்ணி ஒரு பால் எடுப்பான். டேய் என்னடா நீ பண்றியாடா அதுங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு ஒரு நிமிஷம். அதெல்லாம் வந்து நர்வ்ஸ் ஆஃப் ஸ்டீல், அதெல்லாம் அந்த பண்றது இல்லை. ஏன்னா அடுத்த செகண்ட் ஒரு மிஸ்டேக் பண்ணான்னா தெரிச்சுட்டு போயிருப்பான் எம்பாப்பே அந்த இடத்துல. அதே மாதிரி இந்த என்ட்ரி குட்டி பையனை அவங்க சேட்டை பண்றப்ப அப்படியே அந்த ஒரு தலையில பால் சீல் 2 தடவை ஹெட் பண்ணி திருப்பி இவனுக்கு தட்டி விடுவான் பால. செம்ம பெர்ஃபார்மன்ஸ். அதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட். அந்த கார்னர்ல வந்து அவன் வந்து கரெக்டா ஆக்சுவலா திருப்பி கிளைட் பண்ணுவான் பால. ஆனா அந்த பால்ல இருந்த பேஸும் இவன் பண்ணினதும் எக்ஸாக்டா பேச இவன் ராயா கையில விழும். அதெல்லாம் வந்துட்டு லைக் எனக்கு பளிர் ஞாபகம் வருது இந்த மாதிரியான விஷயம் எல்லாம். எஸ்பெஷலி எனக்கு என்னன்னா, நான் சிங்கிள் அவுட் பண்ணி நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன்னு சொன்ன பிளேயர் எனக்கு அகேன்ஸ்டா இப்படி பண்றது வந்துட்டு சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஜென்யூனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 9 on 10 சாலிட் 9 on 10 பெர்ஃபார்மன்ஸ் கிவியார்லாம். அதான் ஒரு செகண்ட்லாம் ஒரு 2-on-2 வருவானுங்க. வினிசியஸும் வந்து எம்பாப்பேயும் சலிபாவோட கிவியோரோட ஒரு 2-on-2 போவாங்க. அந்த நேரத்துலலாம் அவனோட கம்போஷர் பார்த்தீங்கன்னா செம்மையா இருந்தது. செம்மையா ஹோல்ட் பண்ணி பாலை வந்து எடுத்துட்டாங்க. செம்மையா இருந்தது. அருண், சாரி, ஜஸ்ட் ஒரு அடிஷன் டு திஸ், திங்க் அபவுட் இட். 4 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு ஆர்டெட்டா வரைச்ச அந்த டைம்லாம் நம்மளுக்கு ரிசர்வ் சென்டர் பேக் யாரு? கால் ஜெங்கின்சன் உள்ளவாங்க, ஹோல்டிங் உள்ளவாங்க, மாவ்ரோபானோஸ் உள்ளவாங்க. அந்த பசங்க எவனுமே இப்ப ஸ்குவாடுக்குள்ள கூட வர மாட்டான். அதுதான் இப்ப லெவல்ல இருக்கு. லைக் இப்ப நம்ம அவ்வளவு பேசினது ஒரு டிஃபெண்டர் கூட இப்ப கிவியாருக்கு பதிலா அவனை நீ ஸ்குவாட்ல எடுத்து நான் எடுத்துக்க மாட்டேன். அந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கான் இவங்கிறது எனக்கு வந்து லைக் இட்ஸ் an unbelievable win. அந்த இது பண்ணினது 100%. அதாவது அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து இப்ப சொல்லலாம், ஆப்வியஸ்லி ஹைண்ட்சைட்ல 1% கூட டிராப் ஆகல. நம்மளுக்கு our first choice defensive pairing is not there. ஏன்னா நம்மளுக்கு all our other positions where we have had injuries and we've had a secondary player playing there, நம்மளுக்கு அந்த ஃபீல் இருக்கு. என்னதான் வானேரி சூப்பர் சீசனா இருந்தாலும் ஐயோ அவன் சாக்கா இல்லையே, என்னதான் மெரினோ பண்ணாலும் ஐயோ அவன் ஹேவர்ட்ஸ் இல்லையே, என்னதான் வந்து ட்ராசாட் பண்ணாலும் ஐயோ அவன் மார்டினெல்லி இல்லையே, நம்ம ரைஸ் ஆடாம இருக்கச்ச ஐயோ ஓடுக. பட் இந்த மூமெண்ட்ல இந்த கிவியார் so equal to the original choice. Amazing. Absolutely, yeah. So yeah, அவனுக்கு 9 on 10 சூப்பர். கஷ்யப், சலிபா. Bro, Saliba actually had a really good game bro. அவன் வந்து என்ன சொல்றது, அந்த எல்லாரும் வந்து சிங்கிளிங் அவுட் நல்லா விளையாடணும். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா விளையாடணும். ஆமா, செகண்ட் ஹாஃப்ல அவன் மொக்க பண்ணான். பட் அகைன் see, உங்களுக்கு நீங்க ஒரு இதுல பாத்திருப்பீங்க எப்படின்னா எம்பாப்பே வந்து ஓடி வரும். என்ன ப்ரோ? இல்ல எம்பாப்பே
எம்பாப்பே வந்து ஓடி ஒரு பால வந்து உள்ள வருவான். சொல்றா கஷ்யப். இல்ல ப்ரோ, சோ ஒரு இதுல வந்து the way he shielded எம்பாப்பே from getting the ball, ஒரு அந்த செகண்ட் ஹாஃப்ல நான் சொல்றேன், அவன் வந்து அது வந்து கோல் கிக், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கோல் கிக்ல வந்து அது ஒரு பொதுவா வந்து அது கார்னர் போயிருக்க வேண்டியது, பட் அவன் ஷீல்டு பண்ணி எம்பாப்பே அந்த பால் எடுக்க முடியாம, பிகாஸ் ராயா வாஸ் ஓபன் தேர், அங்க வந்து யாருமே இல்ல, லாஸ்ட் மேன் சலீபா தான். எம்பாப்பே ஷீல்ட் பண்ணி பாலை தொட விடாம அந்த கோலை வந்து பிளாக் பண்ணி, அதெல்லாம் வந்து சலீபா இஸ் சலீபா, வி நோ ஹி இஸ் வேர்ல்ட் கிளாஸ். பட் அகைன் so everyone will single out, என்னடா அவன் வந்து அவன் லைன் ஆஃப் விஷன்லி இல்ல ப்ரோ, அவன் வந்து he is facing ராயா and getting the ball, இந்த பக்கம் வினிஷியஸ் டயகனலா வரான், அது ஸ்கேனிங், அது வந்து டிஃபெண்டர் பண்ணி தான் ஆகணும், அதெல்லாம் வந்து பண்ண அவன் லைன் ஆஃப் விஷன் அவன் பெரிஃபரல் விஷன்ல இல்லாததுங்கிறது சலீபாவோட தப்பு, அது வந்து அது தப்பு இல்ல, அது வந்து ஒரு அவன் வந்து அப்படி சொல்லவே முடியாது. டிஃபெண்டர்னா 3 ஸ்கேன் பண்ணணும், அது நீ இப்போ பால் நீ தானே ரிசீவ் பண்ற, உன்னுடைய 3 ஆங்கிளுக்கு நீ தான் பார்க்கணும், எல்லா ஆங்கிள்லயும், அது நீ பார்க்காம விடக்கூடாது, அது அது தப்பு தான், அது பெரிய தப்பு அது ஆக்சுவலா. நல்ல வேளை நம்மளுக்கு அந்த கொஸ்டின் இருந்தது, அதனால வந்து அவங்களாலையும் அதுக்கு மேல எதுவும் பண்ண முடியும்னா இன்னொரு இதுவும் பண்ணுவான் அவன், ஆக்சுவலா ஒரு பாலை கிளியர் பண்றேன்னு சொல்லிட்டு ஸ்லைஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு அவன் ஓடி போய் எடுத்துட்டு வர போவான். நல்ல வேளை அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆகாம இருந்துச்சு அந்த இடத்துல. His recovery there was good. பிகெஸ்ட் அட்வான்டேஜ், அவன் வந்து லைக் நான் என்ன பண்ணினாலும் என்கிட்ட அந்த ரிகவரி பேஸ் இருக்கு, என்கிட்ட பிசிக்காலிட்டி இருக்கு, நான் திருப்பி வந்து பால புடிச்சிடுவாங்கிற அந்த கான்பிடன்ஸ் இருக்கும் எனக்கு. எல்லா தடவையும் ஒர்க் ஆகுமா தெரியாது, ஆனா இது வரைக்கும் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு நம்மளுக்கு, அதுதான் ஒரு நல்ல விஷயம். பட் சோ எவ்வளவு கொடுப்ப சலீபாக்கு? ப்ரோ I'll give him 8 bro, he is solid game, he deserves 8. okay, mistake single out பண்ண கூடாது, hopefully next இல்ல வந்து he'll keep a clean sheet. அதுனா சிங்கிள் அவுட் பண்ணாம இருக்க முடியாதுல்ல, அதுதானே பிரச்சனை. ஒரே மிஸ்டேக் தானே வருது, அதை யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து என்னென்ன மாதிரிலாம் டிஃபெண்டர்ஸ் பாத்துருக்கோம், மிஸ்டேக்ஸ் தவிர வேற எதுவுமே இல்லாம இருந்திருக்கு, வேற எதுவுமே இருந்தது இல்ல. He helped make the game a little more interesting. அப்படி வேணா சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி சூப்பர் ஆடிஷன், பெரஸ் கண்ணு முன்னாடி சூப்பரான ஒரு ஆடிஷன். ஒரு திகில். ஓகே, ஐயோ அவைஷன் முகில இந்த டெல்லி கணேஷ வந்துட்டு மணிவண்ணன் இந்த சோடா கொடுத்து தெளிவிச்சு அடிப்பாங்க. அதான் பெரஸ் தாத்தா இல்ல ஒன்னே சொல்லிக்க விரும்புறேன். பெரஸ் தாத்தா, நீங்க ஒருவேளை இந்த பாட்காஸ்ட் எபிசோட பாத்துட்டு இருக்கீங்கன்னா நான் கிளியரா சொல்றேன், எல்லாரும் சொல்லுங்க என் கூட, கொனாட்டே இஸ் பெட்டர் தென் சலீபா. அதெல்லாம் போய் கொனாட்டே வாங்கிக்கோங்க. Absolutely, yeah. So Bharat, Timber, தெரிக்க விட்ட பெர்ஃபார்மன்ஸ் டிம்பர் சொல்லு. 10 out of 10 bro. ரெண்டு கேம்லயும் டுவர்ட்ஸ் லெக்ல வினிசியஸ் ஜூனியர் கம்ப்ளீட்லி அனானிமஸ், அவன் ஒண்ணுமே பண்ணல. அந்த ஒரு கோல் போட்டதும் எனக்கு அந்த 180 மினிட்ஸ்ல அவன் நோட்டபிளா பண்றது ஒண்ணுமே, சும்மா ஏதாச்சும் பால் அவுட் ஆஃப் பிளே போகும், அதுக்கப்புறம் இப்படின்னு காமிச்சிட்டு இருப்பான். சாரி இந்த ஸோ வெரி குட். அண்ட் இன்னொன்னு நான் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது, இந்த மாதிரி ஒரு பிளேயர் ஒரு ஃபுல் சீசன் நமக்கு இன்ஜரா இருந்தா போன வருஷம் போன சீசன் ஒரு ஃபுல் சீசன் இன்ஜுரியான ஒரு பிளேயர் இப்ப வந்துட்டு அந்த இன்ஜுரியா நடக்காத மாதிரி வந்து விளையாடுறதுங்கிறது, அதை ஏதாச்சும் போடே என்னடா ஞாபகம் எல்லாம் மறந்து போச்சா உனக்கு, மறந்து ஏதாச்சும் இருக்கா, லைக் ஹவ் ஆர் யூ பிளேயிங் லைக் திஸ், அந்த மாதிரி தான் இருக்கு. என்ன இவனுக்கா ஏசிஎல்? ஐயோ இல்ல ப்ரோ, எனக்கு பெயரின் ஞாபகம் வருது ப்ரோ. இவன் ஒருத்தன் நல்லதா பேசிட்டு இருப்ப, இந்த மாதிரி தான் ஏதாச்சும் சூனியம் வைக்கிற மாதிரி ஏதாச்சும் நடுவுல கொண்டு வருவான். சொல்லு பருத்தி, நீ கொஞ்ச நேரம் அமைதியாடுறா, உனக்கு இதுக்கு மேல கிடையாது. உனக்கு பெட் டைம், நீ கிளம்பு. ஆமா, நீ போ, ஆபீஸ் இருக்கு, போ. சொல்லு. என்னன்னா நான் டிம்பர் என்ன பாராட்ட வேண்டியதுன்னா, லைக் ஜஸ்ட் தி அமௌண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அவனுக்கு இருக்குது. லைக் நாட் வித் சாக்கா அண்ட் ஓடகார்ட், பட் வித் சாக்கா அண்ட் ரைஸ், சாக்கா ரைஸ் பாட்டே. லைக் எப்ப பார்த்தாலும் ஹீஸ் லுக்கிங் டு ஃபைண்ட் ரைட் பேக்ல ஏதாச்சும் ரன் போனா ஹீஸ் லுக்கிங் டு ஃபைண்ட் பாட்டே ஆர் ரைஸ், ஸோ தே கேன் பிளே த நெக்ஸ்ட் த்ரூ பால் டு த விங்கர்ஸ் ஆர் த ஃபார்வர்ட். ஸோ லைக் ஒரு இந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் பிளேயர் நமக்கு விளையாடுறது லைக் ரொம்ப சூப்பரா இருக்குது. அண்ட் ஐ ஹோப் ஹீஸ் அந்த, நான் இப்போ சொல்லுவேன், ஐ எம் டெஃபினெட்லி ஷோர் டிம்பர் வில் பி ஒன் ஆஃப் த ஃபியூ கைஸ் வில் பி இன்க்ளூடட் இன் Ballon d'Or லைனப். நான் அதை அடிச்சு சொல்லுவேன். ஹீஸ் வெரி க்ளோஸ் டு டீம் ஆஃப் தி சீசன் லைனப். not just team of the season, but like அந்த ஒரு யூரோப்பியன் டீம், UEFA டீம் ஆஃப் தி சீசன். பிகாஸ் நான் அந்த போய் நீங்க ஒரு ரேட்டிங்ஸ் எடுத்து பார்த்தா ஒரு கேம்லயும் கூட இஸ் நாட் பிலோ 7.5 or 8 or like below 7.5. he's been that consistent.
ரைட் அப்சல்யூட்லி யா. ஸோ 10 on 10 எனக்கு வந்து அது அப்போஸ் பண்ணணும் கொஞ்சம் தோணுச்சு. பட் ஆனால் இல்லை வேணாம் அவன் வந்து அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்கான். ஹிஸ்ட்ரி எல்லாம் கன்சிடர் பண்ணா 10 on 10 கண்டிப்பாக கொடுக்கலாம். மாதவன் பார்ட்டி அந்த எல்லோ கார்டை தவிர ஹி டிட் டூ எனிதிங் ராங். அதே மாதிரி ஒரு சில விஷயத்துலலாம் வந்துட்டு ஒரு ஸ்லிப்பான பால் வரும். அதாவது பால் மிடில் ஆஃப் த பிச்சில் இருக்கும். ஒரு ரியல் மேட்ரிட் பிளேயர் வருவான், இவனும் ஓடுவான். பட் ஆனால் அந்த பாலை மட்டும் டைரக்ஷன் லைட்டாக சீல் பண்ணிட்டு ஒன் டச்சே பண்ண மாட்டான், பாலை டச்சே பண்ண மாட்டான். பட் ஆனால் வந்து பாலை ஷீல் பண்ணிடுவான் எதுவுமே. ஸோ அதெல்லாம் வந்து எனக்குலாம் வந்து ரொம்ப ஜாலியா இருந்தது. ரியல் மேட்ரிட் பிளேயர்ஸ் கூட இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறது செம்ம ஜாலியா இருந்தது. ஆக்சுவலா அவனை பாக்குறதுக்கு ஐ எம் பார்ட்டிஸ் பிகெஸ்ட் ஃபேன். ஸோ 7.5 அந்த எல்லோ கார்டை தவிர ஹி டிட் டூ எனிதிங். ஓகே எக்ஸலென்ட். ஓகே ஸோ என்ன 8 on 10 பார்ட்டிக்கு? ஓகே 8 கூட கொடுக்கலாம். ஆக்சுவலா நான் மட்டும் தனியா கொடுத்தேன்னா 9 கூட கொடுப்பேன். பட் ஆனா அது வந்து கிரிமினல் பிஹேவியர். அது கிரிமினல் பிஹேவியர் தான் கொஞ்சம். ஸோ 8 on 10 யா. நிக்கில் ரைஸ் 11 on 10. நோ லெட்ஸ் கண்டினியூ. உலகமே பேசிடுச்சுங்க, 2 வாரமா பேசிட்டு இருக்கோம், போர் அடிக்குது. இனிமே எவனாச்சும் வந்து என்சோ பெர்னாண்டஸ் இல்லாட்டி வந்து கைசெடோ இல்லாட்டி வந்து இந்த ரயன் கிராவன்பர்க் இந்த உகார்டே எவனாச்சும் கூட்டிட்டு வந்து இங்க கான்வர்சேஷனுக்குள்ள பாக்குற இடத்துலயே அடிப்பேன். நான் இப்பயே சொல்லிடுறேன், இதுக்கு மேல எவனும் கூட்டாது. எனக்கு என்ன மெயினான விஷயம்னா அவ ஒரு நல்ல 6 தெரியும், நல்ல டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் டெஸ்ட்ராயர்னு தெரியும். அத வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, அதை வந்து காம்ப்ரமைஸே பண்ணாம அவனுடைய இன்னும் கொஞ்சம் குவாலிட்டிஸை என்ஹான்ஸ் பண்ணி ஒரு மான்ஸ்டரா மாத்திருக்காங்க அவனை இப்ப மொத்தமா. பேசிக்கலி இப்ப இவன் ஆர்சனலுக்கு எப்படி விளையாடுறானோ அந்த மாதிரி தான் அவன் இங்கிலாந்துக்கு அவங்க வச்சு விளையாட வைக்கணும். அப்பதான் நீ ரைஸ் மாதிரி ஒரு 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 பிளேயரை ஒரு வெப்பனைஸ் பண்ண முடியும் பேசிக்கலி. So this is actually my point. I don't think Rice can play the same way for England. ஏன்னா இங்கிலாந்துல பெல்லிங்கம்னு ஒருத்தர் இருக்கான். ஆக்சுவலி பார்க்க போனா what Arteta wants Rice to be our Bellingham. பெல்லிங்கம் என்ன பண்றானோ, எந்த அளவுக்கு அவன் வந்து எல்லாமே அவன்கிட்ட ஆரம்பிக்குது, எல்லாமே அதாவது அவன் அட்டாக்கிங் பிளேயரும் அவன் தான், டிஃபென்சிவும் அவன் தான், ஓவரால் பிட்ச் ஃபுல்லா கவர் பண்ணி அந்த பாக்ஸ் டு பாக்ஸ் லெவல் ஆடுறது வித் ஹெவி அட்டாக்கிங் இம்பெட்டஸ். யாரு அப்படின்னா பெல்லிங்கம். அவன மாதிரியே ரைஸ வந்து ஆர்டெட்டா கிரியேட் பண்றான். அண்ட் இந்த 2 லெக்ல நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல ரைஸ் அண்ட் பெல்லிங்கம் were clubbed together. Either they were going for the same ball or they were tackling each other. ஒவ்வொரு மொமெண்ட்லயும் ரைஸ் கெட்ஸ் த பெட்டர் ஆஃப் பெல்லிங்கம். சோ எனக்கு அதுல இருந்து ஒண்ணு இல்ல, இட் இஸ் ஜஸ்ட் தட்டி விட்டே போனானே சிப்போ, நீ என்ன சும்மா எது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க அப்படி தட்டி விட்டு போனான். எக்ஸாக்ட்லி அந்த ஒரு நிஜமாவே பெல்லிங்கம் வந்து ஒரு குழந்தை மாதிரி இருந்தாங்க. சோ எனக்கு வந்து நிஜமாவே உலகமே பேசிருச்சுங்க ரைஸ பத்தி, and they will continue to talk about him. This is not the last. He cannot receive the ball in the half turn. So exactly. So அதனால நான் வந்து ரைஸ பத்தி இது போறங்க, இதுக்கு மேல பேசுறது absolutely 11 on 10 15 on 10 105 on 10 ஹரி சொன்ன மாதிரி என்னோட சொல்லலாம். ஹரி ஃபர்ஸ்ட் லெக்ல சொன்னது 105 on 10 அதே தான் இந்த பக்கமும். அடுத்து நான் ஓடக எடுத்துக்கிறேன். கேப்டன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ரொம்பவே டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. ஒரு மாதிரி வந்து அவனுடைய வீக்னஸ் வந்துட்டு ரொம்ப ஓப்பனா அவனே எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அந்த ஒரு கால் தான் அவனால யூஸ் பண்ண முடியும், இன்னொரு காலை யூஸே பண்ண முடியாதுங்கிறத அவனே அது கிட்டத்தட்ட வந்து மெட்ரிட் வந்துட்டு அது அவங்களுக்கு நல்லா தெரியும். சரி ஓகே நம்ம இவன் லெஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, நம்ம லெஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம் சொல்லிட்டு போட்ட மாதிரி தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணான். செகண்ட் ஹாஃப்ல வந்து நல்லா டீசெண்டாவே பர்ஃபார்ம் பண்ணான். லைக் எப்படி சொல்றது, அவனால பிரச்சனை எதுவும் வரலங்கிறதே ஒரு பெரிய விஷயம். லைக் நம்மளுக்கு வந்து ஒரு அட்டாக்கை ஸ்டாப் பண்றதோ இல்லாட்டி வந்து ஒரு அட்டாக் போறப்ப பால் லூஸ் பண்றதோ அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் சம்டைம்ஸ் பண்ணுவான். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பண்ணான். அதான் அந்த ஒரு பால் மார்டினெல்லி ஓபனா இருக்கான், ப்ரூனோனா ட்ரிவேலா போட்டிருப்பான், அது வேற விஷயம். ப்ரூனோ கிடையாது, ஓகே, இது அது டோட்டலி டிஃபரெண்ட் திங். பட் ஆனா யூசுவலா என்ன பண்ணுவானா ஒரு சுத்த எடுத்துட்டு திருப்பி மறுபடியும் போடுவான், அதுக்குள்ள பிளேஸ் வந்துருவாங்க. இந்த வாட்டி அது கூட பண்ணல, ஒரு மாதிரி வந்து திருப்பி அங்கேயே தட்டி விட பார்த்தான் அந்த பால். அதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அது பண்ணினாலுமே செகண்ட் ஹாஃப்ல திருப்பி நல்லா ரெக்கவர் பண்ணிடும். செகண்ட் ஹாஃப்ல நல்லாவே கேம் விளையாடினான். ஆக்சுவலா ஒரு குறை ரொம்ப பெருசா சொல்ல முடியாத மாதிரி தான் கேம் விளையாடினா. பட் அவனுடைய லெவல்ஸ் வந்து இன்னும் அவன் வந்து எப்படி சொல்றது, கொஞ்சம் இந்த சீசன் டெஃபினட்டா ரிக்ரெஸ் ஆயிருக்கான். அது கோச்சிங் டிபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி, அவனா இருந்தாலுமே சரி, they have to work a lot during the summer. என்ன ரீசன் தெரியல, they have to work a lot.
அவனுடைய ஒரு இன்னொரு டைமென்ஷன் கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணணும். இப்போதைக்கு ரொம்ப ஒன் டைமென்ஷனலா தான் விளையாடிட்டு இருக்காங்க. ரொம்ப ஓகே ஓடகார்ட்னா இதாண்டா பண்ண போறான், ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர், ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்டே இல்ல. எதுவா இருந்தாலும் இதுதான் பண்ண போறாங்கிறது வந்து ஒரு 3 மூவ் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண முடியுது அவன் என்ன பண்ண போறாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஷாட் கொடுத்தானே, கவனிச்சீங்களா? ரைட் ஃபுட் ஷாட், நான் எதிர்பார்க்கல. ரைட் ஃபுட் ஷாட் நான் எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் டைம் நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலி ஓடகார்டு கூட எனக்கு வந்து ஒரு விஷயம் தோணுது என்னன்னா, அவனோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸ், பெஸ்ட் செட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு மேட்ச் இல்ல, ஆனா அந்த கண்டினியூஸ் பீரியட் அவன் எப்ப நம்மளுக்கு செம்மையா ஆடிட்டு இருந்தான். அதாவது நம்மளுக்கே தோணுது இப்ப வந்து நம்ம அவனை கொஞ்சம் நம்ம கம்மியா எடை போடுறோம். பட் ஒரு டைம்ல எல்லாம் ஓடகார்டா, ஆமா அவன் கேப்டன் கரெக்ட், ஏன்னா ஒவ்வொரு மேட்சும் அவன் வந்து அந்த 7.5 8 கொடுப்பான். அது எப்பனா அவனுக்கு வந்து சாக்கா அண்ட் பென் ஒயிட் ரெண்டு பேரும் இருக்கிறச்ச அந்த ட்ரையாங்கிள் ஆஃப் தி த்ரீ பீப்பிள் செம்மையா ஒர்க் ஆச்சு. கரெக்ட். பட் ஆனா இவன் கேப்டன் ஆச்சு, இவன் தான ஃபர்ஸ்ட் ஆளா பண்ணனும். While Timber also has, as a right back, also has different qualities from a Ben White, and performance wise is able to hit the 7.5 and 7.8 நம்ம பேசுற மாதிரியே. ஓடகார்டுக்கு பென் ஒயிட் செட் ஆன மாதிரி டிம்பர் செட் ஆகல அட்லீஸ்ட். ஆமா, அந்த இந்த when ideal players are not around you, your performance தான் என்ன லிமிட்டேஷன் தெரிய வரும். ரைட். சோ அந்த மொமெண்ட்ல எஸ், இந்த வருஷம் ஓடகார்ட் இந்த சீசன் நாட் குட். அதே மாதிரி அந்த நாட் குட் சீசன்ல இது வந்து, ஏன்னா அவனுக்கு நிஜமாவே அவனோட அந்த அட்டாக்கிங் நேச்சர், அவனோட கோலோ அசிஸ்டோ எதுவுமே இந்த கேம்ல ரெண்டு கேம்லயுமே தேவைப்படல. தேங்க்ஃபுல்லி யூனோ, இஃப் நம்ம வந்து நம்ம 2-0 டவுன்ல இருக்கோம் அப்படின்னா ஓடகார்ட் மேல நீ காப்பாத்தியாங்கற ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்மளே ஏதாவது ஒரு பாஸ் போடு, ஏதாவது ஒரு மொமெண்ட் கிரியேட் பண்ணு. அந்த ரிக்வயர்மெண்ட் அவன்கிட்ட இல்லாத டைம்ல அவன் அழகா என்ன பண்ணுமோ அவன் பண்ணிட்டான். அவனுக்கு மேல பிரஷர் இல்ல. agreed 7.5 I would say 7. probably இந்த கேம்ல லோவஸ்ட் ரேட்டிங் கொடுக்கணும்னா அவனுக்கு தான் கொடுப்பேன். 7 தான் கொடுத்துருப்பேன். பட் ஜெயிச்சிட்டோம் மேட்ச். ஸோ 7.5 எனக்கு டெஃபினட்டா அது வந்து ஐ திங்க் வேலிடான ஒரு இதுதான் அது. மூவிங் ஆன், அடுத்து வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் யாரு, கஷ்யப், இவன் புக்காயோ சாக்கா. ப்ரோ நான் மார்டினெல்லி எடுத்துக்கிறேன் ப்ரோ. சரி எடுத்துக்கோ, ஆனா டக்குன்னு முடிக்கணும், பேசி முடிக்கணும், நீ பாட்டு இழுத்துட்டு இருக்க கூடாது. ஓகே. So bro, what I want to speak about Martinelli is இந்த சீசன் வந்து அவனுக்கு கோல்ஸ் நிறைய இல்ல, அசிஸ்ட் நிறைய இல்ல, வெறும் டிஃபென்சிவ் ஒர்க் ரேட் வச்சு சீசன் ஃபுல்லா ஓட்டிட்டான். பட் ஒரு சாண்டியாகோ பெர்னபோ மாதிரி ஒரு கிரவுண்ட்ல வந்து, அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ மீன் யூசிஎல்ல அகேன்ஸ்ட் ரியல் மெட்ரிட் ஃபர்ஸ்ட் லெக்லயும் ஒரு கோல் போட்டிருப்பான். பட் அது ஆஃப் சைடுன்றவாங்க. ஓகே. பட் இந்த சீசன்ல வந்து ஆண்ட்ரி ஸ்டைல்ல ஃபினிஷ் பண்ணி அவன் வந்து, பிகாஸ் அண்ட் லைக் ஹவு ரிலன்ட்லெஸ் ஹி இஸ். அவனோட வைஃப், ஐ மீன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இசபெல்லா கூட போட்டிருப்பா இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல, என்ன போட்டிருப்பானா, யூ டிசர்வ் திஸ் கோல். அதாவது இவருக்கு மார்டினெல்லியோட கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் என்னன்னு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு பெரிய ஆர்சனல் ஃபேனா இசபெல்லாவா? சரி, ஓகே, சொல்லு. நான் பார்த்தேன் ப்ரோ, ட்விட்டர்ல அதான் நிறைய நேரம் சொல்லு. சோ அந்த பொண்ணு வந்து என்ன போட்டிருக்கானா, யூ டிசர்வ் திஸ் கோல் மோர் தென் எனிதிங் எல்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஒர்க் ரேட் அண்ட் எவ்ரிதிங் தட் யூ ஹேவ் கமிட்டட் டு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி உன்னோட இதுக்கும் ப்ரொஃபஷனலிசம்க்கும் உன்னோட இதுக்கும் வந்து நீ கண்டிப்பா இது பண்ணணும்னு. which actually shows bro, because he has ran his socks off for 180 minutes. நாயா பேயா ஓடி இருக்கான். அண்ட் லைக் 98+3 மினிட்ல வந்து எல்லாருமே டயர்டு. they are looking to close out the game. ஓகே, இதுக்கு மேல அடுத்த வேவ் ஆஃப் அட்டாக் வராது, க்ளோஸ் த கேம்ன்றப்ப that point of time he still had energy to take a sprint. அந்த இதுல வந்து அவன் ஃபுல் ஸ்பீட்ல ஓடி அத வந்து மெரினோ பார்த்து அவன் கோல் போட்டு ஃபினிஷ் பண்ணி, அவன் வந்து ஆண்ட்ரி மாதிரி இப்படி இந்த போஸ்ட் கொடுத்து அவன் வந்து, அதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை ப்ரோ. மார்டினெல்லி டெஃபினெட்லி இன் மை ஒப்பீனியன் 10 on 10 டுடே. லைக் எக்ஸ்ட்ரீம்லி, என்ன சொல்றது, டிஃபென்சிவ் ஒர்க் ரேட்லாம் சான்ஸே இல்லை ப்ரோ. ஹி வாஸ் லைக் டூ குட். அஃப்கோர்ஸ் என்ன சொல்றது, ஹி ஹேட் லூயிஸ் கெல்லி டு பேக் ஹிம் அப், அதெல்லாம் நான் சொல்லுவேன். பட் he tracked back, he defended and held on to dear life. And after that அந்த கோலை போட்டு ஃபினிஷ் பண்றது வந்து is an icing on the cake. Definitely 10 for Martinelli. 10 கொஞ்சம் ஜாஸ்தி, ஏன்னா வந்து நம்ம வந்து அது கொடுக்குறோம். மார்டினெல்லி டெஃபினட்டா ஒரு 9.5 நான் வந்து நோன்னு சொல்ல மாட்டேன். கோல் வேற போட்டிருக்கான். 9.5 டெஃபினட்டா நான், ஏன்னா வந்து அவனை பயங்கரமா நல்ல வேலை பண்ணான், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஒரு சில இடங்களில் ஆக்சுவலா there's no point complaining about that. 9.5 on 10. Yeah, there's no point complaining about that. இந்த குறைய சொல்லக்கூடாது. பரத், மிக்கல் மெரினோ. In my opinion, Mikel Merino, at least for இந்த கடந்த 2 மாசமா he's been the player of the month. என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா,
நான் முன்னாடி சொல்ல மாதிரி தான். ரெண்டாவது பாயிண்ட், இஃப் சம்திங் கோஸ் ராங் ஆர் இஃப் சம்மன் இஸ் இன்ஜர்ட், எப்பவுமே ஃபேன்ஸ் எதிர்பார்க்கறது என்னன்னா, வி வாண்ட் பிளேயர்ஸ் டு ஸ்டெப் அப் அண்ட் வி வாண்ட் தெம் டு பெர்ஃபார்ம் டு த பெஸ்ட். அப்புறம் மிக்கேல் மெரினோ நாட் ஒன்லி ஐ ஸ்டெப்ட் அப், பட் லிட்ரலி அவர் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. அந்த சரி, நான் மிட்ஃபீல்ட்ல இருந்து இந்த ரோலுக்கு போக போறேன், என்ன நான் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்புறம் நீங்க அவர் ஹைலைட்ஸ் எடுத்து பார்த்தா, he's winning every duel against Rudiger and that Asensio guy. He's winning, he's tracking back, he's helping out Rice and Partey. And once, he's finally, most importantly, he's even giving like proper assists. அந்த சாக்காவோட பாஸ்லாம் அந்த ஒரு வெயிட், especially between different guys, in my opinion, Rice will steal the accolades in the ரெண்டு leg, but the second best player after Rice over the two games in that leg நான் பாத்தீங்கன்னா மிக்கேல் மெரினோ தான். easily 8.5 out of 10. Absolutely. Yeah, 8.5 on 10. Yeah, so அடுத்த லாஸ்ட் நான் எடுத்துக்கிறேன் சாக்கா. அன்பிலீவபிள் பெர்ஃபார்மன்ஸ். அந்த ஒரு பெனல்ட்டியை மிஸ் பண்ணினதை பத்தி நம்ம பேசணும். ஆனா இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெனல்ட்டியை மிஸ் பண்ணிட்டு யூ ஆர் ஏபிள் டு கம் பேக் அண்ட் ஸ்கோர் அ கோல். மறுபடியும் அதே மாதிரி இன்னொரு சிப்பு பண்ற. அது நீ வந்து நக்கல்னு சொல்லணுமா, இல்ல எக்ஸூபரன்ஸ் ஆஃப் யூத்னு சொல்லணுமா, இல்ல உன் கான்பிடன்ஸ் நீ அந்த ஒரு எப்படி சொல்றது, நான் தான்டா அப்படின்னு காட்டுற ஒரு லெவலுக்கு போற பிளேயர் தான் அடுத்த இடத்துக்கு போயிட்டே இருப்பானுங்க. இன்னைக்கு நான் தான், என்ன நடந்தாலும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு போற பிளேயர் தான். அது நான் போன எபிசோட்லயே சொன்னேன், அவனை யாரை வேணா நீ ஸ்கில்ல பீட் பண்ணிக்கோ, அதுல வேணா பீட் பண்ணிக்கோ, மென்டாலிட்டியில அவனை அடிச்சுக்கவே முடியாது யாராலையுமே. இப்போ இருக்கிற பிளேயர்ஸ், கரண்ட் பிளேயர்ஸ்ல மென்டாலிட்டியில அந்த ஏஜ் குரூப்ல யாராலையுமே அவனை தொட முடியாது. அந்த லெவல்ல இருக்கான் அவன். அந்த மென்டாலிட்டியை காமிச்சதுதான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன்னா ஸ்டார்டிங்ல பிரைட்டா ஸ்டார்ட் பண்ணான், ஒரு மாதிரி பிரைட்டா ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த ஒரு பெண் போலனவனே அடுத்த ஒரு 15 நிமிஷம் கொஞ்சம் டவுன் ஆனான். அவனே ஒரு மாதிரி ஆஃபா தான் இருந்துச்சு, அவனுக்கு எதுவும் ஒர்க் ஆகல. எனக்கு என்ன அதான் கடுப்பா இருந்துச்சு, அலபா எல்லோல இருக்கான், ஏன்டா யூஆர் நாட், வை ஆர் யூ நாட் ஸ்கின்னிங் ஹிம்? நீ நார்மல் சாக்கா வந்தனா படுக்க போட்டு 100 எல்லோ வாங்க வச்சிருப்பியானே. அந்த ஒரு ஆஃபா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்ததுல இருந்து அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்து நடந்து ஒரு 10 வருஷம் ஆச்சு. அது வேற ஏதோ மேட்ச். அது அந்த மேட்சுக்கு நம்மளுக்கு இப்போ சம்பந்தமே கிடையாதுங்கிற மாதிரி வந்து செகண்ட் ஹாஃப் பெர்ஃபார்ம் பண்ணா. 70 அது மறுபடியும் சொல்றேன், 75 மினிட்ஸ்ல நம்மளால சாக்காவை எடுக்க முடியுதுன்னா அது ஒரு டீமா நம்ம எவ்வளவு டெவலப் ஆயிருக்கோங்கிறதுக்கு ஒரு பெரிய டெஸ்டமெண்ட். பெர்னபாவுல நம்ம ஆடிட்டு இருக்கோம், செகண்ட் லெக்ல ஆடிட்டு இருக்கோம். இந்த பசங்க 5 நிமிஷத்துல 3 கோல் போடக்கூடிய பசங்க இவங்க. ஆனா அந்த டீமோட 75th மினிட்ல நம்ம சாகாவை தூக்குறோம். ஃபார் மீ லைக் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் அன்பிலீவபிளி குட். அதுவும் செகண்ட் ஹாஃப்ல ஒரு அரை மணி நேரத்துல வந்து சுத்தி விட்டுட்டு போயிட்டான், எல்லாரையுமே சுத்த விட்டு போயிட்டான் மொத்தமா. ஒரு அரை மணி நேரத்துல 15 மினிட்ஸ் தான் கொஞ்சம் ஆஃபா இருந்தான். மற்றபடி லைக் த கட்ஸ் டு கம் அவுட் அண்ட் டூ த சேம் திங் அகேன், சான்ஸே கிடையாது. அதுவும் பீட்டிங் கோர்ட்டுவாலாம் ஈஸி கிடையாது. அவன் வந்து லைக் அவ்வளோ பனைமரத்துல பாதி இருப்பான், அவன் 6-7 அங்குலம் அவன். அந்த மாதிரியான ஒருத்தனை பிடிச்சி இந்த மாதிரி ஒரு கோல் போட்டு, அண்ட் டிஃபென்ஸ் பண்ணுமா, டிஃபென்ஸ் பண்றேன், எனக்கு இன்ஜுரி ஆகிட்டு வந்திருக்கான், இன்ஜுரி அவன் 75% தான் ஆடிட்டு இருக்கான், 100%லாம் ஆடல, 75% தான் ஆடிட்டு இருக்கான். அதுல அவனால இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட முடிஞ்சு இந்த ஹையஸ்ட் ஸ்டேஜ்ல. இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, லீக்ல பர்ஃபார்ம் பண்ணல, லீக்ல ரெகுலரா பண்ண மாட்டான், இங்கிலாந்துக்கு பர்ஃபார்ம் பண்ணல, இங்கிலாந்துக்கு ரெகுலரா பண்ண மாட்டான், சாம்பியன்ஸ் லீக்ல பண்ணல, பிக்கஸ்ட் ஸ்டேஜ்ல பண்ணல. இது வரைக்கும் போட்ட ஃபில்டர் எல்லாத்தையுமே உடச்சாச்சு அவன். இதுக்கு மேல நீங்க புதுசா ஃபில்டர் தான் யோசிச்சு போடணும். இவன் அதுல பண்ணல, இந்த மேட்ச்ல 90th மினிட்ல இவன் இன்னும் கோல் போடலன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஃபில்டர் போட்டாதான் இவனை நீங்க வந்து பின்னாடியே கொண்டு வர முடியும். ஏஸ்தட்டிக்ஸ் மெர்ச்சன்ட்டா போ சாவு, ஏஸ்தட்டிக்ஸ் தேவையே இல்லை எனக்கு. இவனுடைய பிசிக்காலிட்டி, இவனுடைய மென்டாலிட்டி, இவனுடைய பிளேயிங்க இப்போதைக்கு அடிக்கிறதுக்கு வேற ஒரு பிளேயர் இல்லை. அண்ட் நமக்காக நம்மளுடைய ப்ராடக்ட் அவன், நம்ம அகாடமி ப்ராடக்ட் இந்த மாதிரி விளையாடுறதுங்கிறது கடைசியா நான் பார்த்தது ஆஷ்லி கோல். அதுக்கப்புறம் ஒரு அகாடமி ப்ராடக்ட், நம்ம அகாடமி ப்ராடக்ட் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணி நான் பார்க்கல. பெருமை நான் சொல்றேன்ல, ஒரு அண்ணன்னு சொல்லணும் தான் ஆசை. ஆனா வந்து ஒரு பெருமையா ஒரு அப்பா ஒரு சித்தப்பா பாக்குற மாதிரி இருக்கு எனக்கு ஆனஸ்டா. அவன் வந்து அவனுடைய எவல்யூஷனை பாக்குறதுக்கு லைக் மை நெஃப்யூ இஸ் டூயிங் திஸ் அப்படிதான் இருக்கு எனக்கு. அந்த ஒரு பெருமைன்னு சொல்லுவாங்கல்ல, அன்பிலீவபிள் பிளேயர். 9.5 on 10 டோட்டலி. எனக்கு வந்து வேற என்னுமே சொல்றதுக்கு இல்ல, அன்பிலீவபிள். ஐ எம் சோ ஹாப்பி தட் ஹி பிளேஸ் ஃபார் மை கிளப். அதுதான் வந்து எனக்கு மெயினான விஷயம். பட் எஸ், கடைசியா சொல்லணும்னா ஆர்டெட்டாவும் கோச்சிங் மாஸ்டர் கிளாஸ், இதெல்லாம் நான் வந்து எதுவுமே குறை சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து நீ வந்து ஒரு கோச்சா உனக்கு நீ எப்படி வெளியே தெரியறாங்கிறது, இந்த மாதிரியான கேம்ஸ் நீ எப்படி கண்ட்ரோல் பண்றாங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அதுவும் வந்து நான் சொன்ன மாதிரி ரெய்னிங் சாம்பியன்ஸ் கடந்த நான் நேற்றுக்கு கஷ்டப்பட்டா தான் சொன்னேன், ரியல் மேட்ரிட் இதெல்லாம் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, பெருசா பேசுறாங்க. கடந்த டெக்கேட்ல 6 சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சிருக்காங்க,
அவங்க ஒத்துக்கிட்டு பேசணுங்கிற ஒரு அவசியமே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு கேம்ல போயிட்டு இப்படி ஒரு கோச் ஒன்னு பண்ணிட்டு இவ்வளவு கண்ட்ரோல் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த கேம்ல ஒரு சான்ஸ் கொடுக்காம ஜெயிக்க வச்சதுக்கு 110 மச்சான். அவனுக்கு ஆர்டட்டா நான் சீக்கா மாதிரி பேச போறேன் மச்சான். 110 வேற இதுவே கிடையாது சத்தியமா. அன்பிலீவபிள். இதெல்லாம் வந்து வேற வேற லெவல் இதெல்லாம். ஸோ வந்து இதுதான் டோட்டலா. சப்ஸ் வந்தவங்க எல்லாருமே அந்த அவங்களுடைய வேலை பார்த்தாங்க. ஸோ அதுவுமே எனக்கு குறையே கிடையாது. ஸோ கேம்னு சொல்லணும்னா ஃபேண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் ஓவர் 2 லெக்ஸ். இது ஓவர் 2 லெக்ஸ் வி கேன் பீட் தெம்னு சொல்றத விட வி பீட் தெம் இன் ஈச் லெக் கன்வின்சிங்லி. அதுதான். நீ வந்து ஓவர் 2 லெக்ஸ் நம்ம அக்ரிகேட் ஸ்கோர்ல அடிச்சிடலாம், ஒரு மேட்ச் தோத்துட்டு ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு இல்ல ஒரு மேட்ச் டிராப் பண்ணிட்டு 2 கேம்லயும் ஜெயிச்சோம், 2 கேம்லயும் கன்வின்சிங்கா வின் பண்ணோம், 2 கேம்லயும் வி ஆர் ஹியர் டு ஸ்டேங்கிறத காமிச்சிருக்கோம். அதுதான் எனக்கு வந்து இப்போ இஃப் வி ஆர் ஏபிள் டு டூ திஸ் வித் திஸ் ஸ்குவாட், இன்னும் கொஞ்சம் அடிஷன்ஸ் வந்தா வி கேன் டூ அ லாட் மோர். ஸோ கேசி கேட்குறீங்கன்னா தயவுசெய்து சம்மர்ல ஒழுங்கா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, மறுபடியும் ஸ்டெர்லிங் மாதிரி ஏதாச்சும் பண்ணாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பட் தட் அவுட் ஆஃப் த வே நம்ம வந்து இந்த கேம் பத்தி பேசணும்னா செம்ம ஹாப்பி. ஒரு மெமரபிள், நான் சொன்ன மாதிரி மெமரபிள் டேட்ஸ் தான் சொல்ல முடியும் இந்த மாதிரியான விஷயம். இதுக்காக தான் 15 வருஷமா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 2006 கிளப் இந்த மாதிரி வந்து மூவ் பண்ணப்ப இதை தான் ப்ராமிஸ் பண்ணாங்க. ஏதோ ஒரு பாயிண்ட்ல இங்க வந்துட்டோம் நம்ம, எப்படியோ கதை எப்படியோ சுத்தி இங்க வந்துடுச்சு. இதை தாண்டி இதுக்கு மேல போகணும், அவ்வளவுதான். crowd also 110. தேங்க்ஸ் a lot ஃபார் ரிமைண்டிங் மீ பரத். 110. ஏன்னா சம்பந்தமே இல்லாம ஏதோ மேட்ச் இங்க நடக்குது, இவங்க ஏதோ பக்கத்து வீட்டுல மேட்ச் பாக்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல உட்காந்து வச்சிருக்கானுங்க எல்லாரையும். அவங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த டிஃபோவை பார்த்து what the hell is that இருந்து are you Tottenham in disgrace? ஒரே ஒரு இடம் தான் எனக்கு வந்து கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. ஏன்னா ஓலேன்னு கத்திட்டே இருப்பாங்க, டப்புனு அவங்க பால் எடுத்துட்டு போய் கோல் போடுவாங்க. டேய் சும்மா இருக்கடா வாயை மூடிக்கிட்டு, அப்படிதான் இருந்துச்சு எனக்கு அந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் தான். பட் ஆனா தி அமௌண்ட் ஆஃப் நாய்ஸ் தே மேட் அண்ட் ஹவு சப்போர்ட்டிவ் தே வேர்ங்கிறது அன்பிலீவபிள். இந்த மாதிரி ஒரு கேமுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்டேடியமுக்கு போறப்ப கிரௌடுங்கிறது ரொம்ப முக்கியம். அவே கிரௌடுங்கிறது, அந்த அவே கிரௌடு கத்துறது உன்னால வந்து ஹோம் ஒரு 80,000 பேரை உன்னால வந்து அந்த நாய்ஸை ஷட் அவுட் பண்ண முடியுதுன்னா இதுக்கு மேல என்ன தேவை? ட்விட்டர்ல சண்டை போடுற வாரியர்லாம் எவனுமே கிடையாது. இதுதான் ஸ்குவாட். இதுதான் உண்மையான ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் வாட் த கிளப் இஸ் டூயிங். இதுதான் உண்மையான ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் வாட் த ஃபேன்ஸ் ஆர் சீயிங். இதுதான் உண்மையான ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சப்போர்ட் தட் தி ஸ்குவாட் அண்ட் த மேனேஜர் ஆர் கெட்டிங். ட்விட்டர்ல போராளி என்ன வேணா சொல்லலாம், ஆர்டட் அவுட்னு சொல்லலாம், எனக்கு விளையாட மாட்டாங்க, என்ன வேணா பேசினா நம்ம எல்லாருமே கூட ஒரு பாயிண்ட்ல அதுக்கு வந்து அந்த மாதிரி ட்வீட் போட்ட ஆட்களா தான் இருந்திருப்போம் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல. இட் டசன்ட் மேட்டர். இதெல்லாம் வந்து இம்மெட்டீரியலுங்கிறத காட்டுறது தான் அந்த கிரௌடு. அந்த கிரௌடு காமிச்சதுங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். இது வந்து பரத் தேங்க்ஸ் லாட் ஃபார் ரிமைண்டிங் மீ, நான் மறந்துருப்பேன் இல்லாட்டி. இது வந்து ஒரு ஒரு பயங்கர சிக்னிஃபிகண்டான மொமெண்ட். ட்விட்டர்ல கத்துறவங்க கத்திக்கிட்டே இருங்கடா, ஒண்ணுமே மாற போது கிடையாது, இதுதான் நடக்க போகுது. மேட்சுக்கு வர 65,000 பேரு அவேல போயிட்டு, இதுல ஒரு சில பேர் வந்துட்டு அவங்களுடைய ஃபேன்ஸ் கூட வேற உட்காந்துருந்தாங்க டிக்கெட் இல்லாம. நம்ம ஆக்சுவலா பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே நம்ம கார்னர் சைட்ல ஒரு ரெட் கலர் சொக்கா போட்டு தான் உட்காந்துருக்கோம். இது திருப்பி பார்த்தா தெரியும், எல்லா வெள்ளையா இருக்கும், அவங்க ரெட் கலர் சொக்கா போட்டு வந்திருப்பான். இவ்வளவு எஃபர்ட் போட்டு ஃபேன்ஸ் போறாங்கிறது சும்மா போய் பார்த்து அடி வாங்குறதுக்காக போல, ஃபுல்லா நம்பிக்கையோட தான் போறானுங்க எல்லாருமே. அந்த நம்பிக்கை மத்த இடத்துக்கு டிரான்ஸ்லேட் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். அன்பிலீவபிள் கேம், அன்பிலீவபிள் பெர்ஃபார்மன்ஸ், சூப்பர் கிரவுட், எல்லாமே தாறுமார். அடுத்து பிஎஸ்ஜியோட 29ஆம் தேதி மேட்ச், அதுக்குள்ள போவோம். நடுவுல பிரீமியர் லீக் நடக்க போகுது. நான் போன வாரம் சொன்னதான் நானும் சொல்றேன். இப்போ இது சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கங்க. சண்டே அன்னைக்கு கண்டிப்பா பிரீமியர் லீக்ல வந்து ஏதாச்சும் மொக்கையா தான் வரும். அது வந்து நம்ம விளையாடுறதா இல்ல இப்ஸ்விச் அவே, ஐ டோன்ட் நோ மேன், ஐ டோன்ட் நோ. பிரெட்ஃபோர்ட் அப்படியே இப்படி தான் இருந்தோம். அந்த மாதிரி தான் ஜெயிப்பாங்க, அதான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதான் பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். பட் என்ஜாய் திஸ். nobody can take this away from us. thanks a lot for joining me, Kashyap, Nikhil, Madhavan and Bharat. அடுத்தது நம்ம வந்து இதோட எபிசோட்ல சந்திப்போம், ப்ரிவியூ எபிசோட்ல சந்திப்போம். எபிசோட்ல தேங்க்ஸ் a lot for joining me guys. Take care. Bye. Come on you guys.